Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Is my audio and video clear? Yes. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். Hi Rajkumar. Okay. Shivagurunathan. Hi. John Anjan. Hi. Video editor in Tamil. Hi. Okay da. So இன்னைக்கு we are going to start with a new chapter, biodiversity and its conservation. போலாமா? Yes. So zoologyல இருக்கக்கூடிய 11th chapter நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், which is biodiversity and its conservation. So இதுல நம்ம first part இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கிளாஸ் நம்ம 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், 10 மணி வரைக்கும் இருக்கும். It is for 2 hours. சரியா? இந்த கிளாஸ் 2 மணி நேரம் இருக்கும். அதுல எவ்வளவு நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். MVSAT ரிசல்ட் ஆஃப்லைனில் எழுதினவங்களுக்கு எப்போ மேம்? யால் சார் நவம்பர் 1 சொன்னார். நவம்பர் 1 வந்து ஆக்சுவலி ரிசல்ட் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வரைக்குமே MVSAT எக்ஸாம் ஆன்லைனில் போயிட்டு இருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நவம்பர் 1 ரிலீஸ் ஆகலப்பா. பயோடெக்னாலஜிக்கு கட் ஆஃப் வேணுமா? பயோடெக்னாலஜி நீங்கள் பிஎஸ்சி பண்ணுறீங்களா பிடெக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து. பிஎஸ்சி அப்படின்னா மேக்ஸ் எடுக்க மாட்டாங்க, பிடெக்னா மேக்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி 4மே எடுத்துப்பாங்க ஃபார் பிடெக். இதுவே பிஎஸ்சி பயோடெக்னாலஜினா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும்தான். ஓகே, இப்போ பயோடைவர்சிட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாமா? பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரியுமா? யூ நோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? எனி ஐடியா? பயோடைவர்சிட்டி அப்படின்னா பயோனா லிவிங் ஆர்கானிசம், டைவர்சிட்டினா வெரைட்டிஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசமே நம்ம இந்த உலகத்தில் பிளான்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி வெரைட்டியாக இருக்காங்க இல்லையா? பிளான்ட்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் இந்த உலகத்தில் கிடையாது. we have different types of plants, different types of animals. அப்போ அதை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். சரியா? இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா? wide variety of plants, animals and microorganisms share the planet earth, making it a beautiful place to live. நம்ம வாழ்கிற இதே பூமியில் தான் different types of plants இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை நிறையா இருக்குது. பாக்டீரியாக்குள்ளே போனீங்கன்னா 100 பாக்டீரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனாலே இந்த பிளானட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிசம்ஸ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். எக்ஸிஸ்ட்னா என்னது? வாழுது. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம் இங்கே இருக்கும் இங்கே இருக்காதுன்னு தான் சொல்லவே முடியாது. நான் என்னோடய கையை ஹேண்ட் வாஷ் போட்டு தான் கழுவிட்டு வந்தேன், சோப் போட்டு தான் கழுவிட்டு வந்தேன். அதுக்காக என்னோடய கையில் பாக்டீரியா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம் இருக்க தான் போகுது. ஃப்ரம் மவுண்டைன் பீக்ஸ் டு ஓஷன் டெப்த்ஸ், டெசர்ட்ஸ் டு ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு மலையோட உச்சியாக இருக்கலாம், இல்லை கடலோட ஆழமான பகுதிகளாக இருக்கலாம், இல்லையா ஒரு பாலைவனமாக இருக்கலாம், ஆர் ரெயின் ஃபாரஸ்டாக கூட இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே எனக்கு ஆர்கானிசம் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. தே டிஃபரண்ட் ஹேபிட், பிஹேவியர், ஷேப், சைஸ் அண்ட் கலர். ஹேபிட் அப்படின்னா அவர்களுடைய அந்த பிஹேவியர். ஸோ இது வந்து மாறலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்கிறாங்க அதை வந்து மாறலாம். அவங்களோட பாடி ஷேப்பு, சைஸு, கலரு இதெல்லாம் மாறலாம். The remarkable diversity of living organism is an inseparable and significant part of our planet. இப்போ நம்மளோட எர்த் பிளானட்டில் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. லைக் அழிக்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. இந்த வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இஸ் இன்செப்பரபிள். நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, பிரிக்கலாம் முடியாது. சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா முக்கியமான, இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா என்னது? முக்கியமான.
சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் அவர் பிளானட். இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸுமே இந்த பூமிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்த டாபிக் போகலாமா? எனி டவுட் ஸ்டில் நவ்? அடுத்து போகலாமா? உங்களுக்குள்ள பேசாதீங்க. மீனா, நோ, டோன்ட் டாக் அமங் யோர் செல்ஃப். உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். So the next definition of biodiversity, which was given in 1992, UN Earth Summitல 1992ல பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? Biodiversity is the variability among living organism from all the sources. Variability அப்படின்னா என்னது? ஒரே மாதிரி ஆர்கானிசம்ஸ் இருக்க போகிறதுல கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த லிவிங் ஆர்கானிசம் எங்கேருந்து வேணாலும் எடுத்துருக்கலாம். ஃப்ரம் ஆல் த சோர்சஸ் அப்படின்னா என்னது? தரையில் இருக்க ஆர்கானிசமாக இருக்கலாம், டெரெஸ்ட்ரியல், மெரைன் கடலுக்குள்ளே இருக்கிறதா இருக்கலாம், அண்ட் அதர் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ கடல் இல்லாமல் வேறு என்ன அக்வாட்டிக் வாட்டர் பாடிஸ் இருக்குது? பாண்ட், லேக், ரிவர், ஸ்ட்ரீம்ஸ், ஸ்ப்ரிங், எங்கேருந்து வேணாலும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக நம்ம எடுத்தோம்னா அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, தென் இட் இன்க்ளூட்ஸ் டைவர்சிட்டி வித்தின் ஸ்பீஷியஸ். இப்போது ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் எடுத்துக்கோங்க. கேட்டுங்கிறது ஒரு ஸ்பீஷியஸ் தானே, டாக்ன்றது வேற ஒரு ஸ்பீஷியஸ் தானே. கேட்டுக்குள்ளேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? we have different varieties. டாக்குள்ளே again different varieties. இப்போ ஒரே ஸ்பீஷியஸ்குள்ளேயே டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம், பிட்வீன் ஸ்பீஷியஸ் இருக்கலாம். இப்போ ஒரே ஸ்பீஷியஸ் அப்படின்னா கேட் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை டாக் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கேட்டில் எனக்கு பெருசாக வெரைட்டிஸ் தெரியாது, அதனால டாக் எடுத்துப்போம். இப்போ டாக்னா என்னென்னலாம் வரும்? ஜெர்மன் ஷெப்பர்ட் வரும், ஓகே, தென் ஷிட்ஸு வரும், ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில, ஓகே, ஷிட்ஸு வரும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிட்வீன் த ஸ்பீஷியஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிட்வீன் த ஸ்பீஷியஸ்னால் கேட் வெர்சஸ் டாக், ரெண்டு வேறு வேறு ஸ்பீஷியஸ் எடுத்தாலும் அவங்களுக்குள்ளேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்க தான் செய்யுது இல்லையா? அண்ட் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் ஆஃப் அ ரீஜன், இப்போ ஒரே ஏரியாவில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்க தான் போகுது. ஓகே, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் their relative frequencies in a ecological system. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் அதிகமாக இருக்குது அண்ட் their relative frequencies அப்படின்னா அக்கரன்ஸ் என்ன சொல்லலாம்? இப்போது இந்த ரூம்குள்ளே 2 டைப் ஆஃப் பாக்டீரியா இல்லை 3 டைப் ஆஃப் பாக்டீரியா கிடைக்கும். இதுவே வேறு ஒரு ரூம் பார்க்குறேன்னா அங்கே மேபி வெரைட்டிஸ் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க ஃப்ரீக்வென்சினா அக்கரன்ஸ். இங்கே எவ்வளோ ஆர்கானிசம் அக்கறை ஆகுதுங்கிறதும் வேறு ஒரு ஏரியா எடுத்தால் அங்கே எவ்வளோ அக்கறை ஆகுதுங்கிறதும் வித்தியாசமாக இருக்குது. கிளியரா? ஓகே. பயோடைவர்சிட்டி மெயின்டைன்ஸ் ecological processes, creates soil, recycles nutrients, influences climate, degrades waste and controls the diseases. இப்போது பயோடைவர்சிட்டி அப்படின்றது வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம். அப்படிப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த ஈக்காலஜியில் நிறையா ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, அது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த ராக்ஸ் எல்லாம் வெதர் ஆகி சாயிலாக மாறுறது நடக்கும். நியூட்ரியன்ஸோட சைக்கிள், கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளூயன்சஸ் கிளைமேட். இந்த வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது? ஆர்கானிசம்னா நான் பேசும்போது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது எல்லாமே என்ன கிளைமேட் நம்மளுக்கு இருக்கணுங்கிறத முதல் கொண்டு முடிவு பண்ண போகுது. டீக்ரேட்ஸ் வேஸ்ட். இப்போ நம்ம ஏதாவது வேஸ்ட்டை மண்ணில் கொட்டுறோம் அப்படின்னா அது பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸாக இருக்கும்போது மக்கி போக வைக்குது. அதுக்கும் we need மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லையா? டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதுதான் ரீசனாக இருக்குது. எப்படி மேம் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்குது? டேக் பிளான்ஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். மஞ்சக்காமாலை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கீழாநெல்லி அப்படின்னு ஒரு செடி இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நோய் வரும்போதும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு தேவையான செடிகள், மரங்கள் நம்ம உலகத்தில் இருக்குது.
அப்போ ஒரே டைப் ஆஃப் பிளான்ட் இருந்தால் எல்லா நோயும் நம்மளால் சரி பண்ண முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு பிளான்ட், ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ட்ரீ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புரியுதா? எனி டவுட்ஸ்? இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஹெல்த். ஸோ இப்போ பயோடைவர்சிட்டி எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ, ஒரு ஏரியாவில் எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கோ, அது எதையும் ப்ரூவ் பண்ணுது, அந்த ஈகோசிஸ்டம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னா ஓகே, தட் ஈகோசிஸ்டம் இஸ் ஹெல்த்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீ கிளாஸ் கவனிக்கிற குழந்தைங்க நீங்க, சரியா? இப்போ உலகத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கிட்டு ஒரு பில்டிங் இருக்கு, ஹெல்தியா இருக்குன்னா இந்த பில்டிங்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 50 மீட்டர் நடந்திருக்கேன். சரியா? யானியன் சார் 50 மீட்டர் நடந்திருக்காப்ல. ஓகே, நீ வந்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒரு 30 மீட்டர் தொலைவில் இருக்கிற. அப்போ உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டா, அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த 50 கூட 30 சேர்த்துக்கலாம், அதுதான் நீ பில்டிங்ல இருந்து இருக்கிற தூரம்னு சொல்ற. கரெக்டா தப்பா? மற்ற செல்ஸை நம்ம அலர்ட் பண்ணணும், சிக்னல் பாஸ் பண்ணணும், அதுக்காக ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இன்டர்ஃபெரோன்ஸ். கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி போலாமா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சுதா? பயோடைவர்சிட்டினா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? வேற சவுண்டு கேக்குதா? என்ன சவுண்டுடா? யாழ் சார் ஸ்பீக்கிங் சவுண்ட் கேக்குதா? இப்போ ஓகேவா? இப்போ யாழ் சாரோட சவுண்ட் கட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி போகலாமா? ஸோ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் யார் அப்படின்னா வால்டர் ரோசன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1986. இது ஒரு புக் இன்சைட் 1 மார்க்காக கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோ. ஸோ வால்டர் ரோசன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு, பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடைவர்சிட்டினா என்ன? assemblage of different life forms, variety of living organisms ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதுதான் பயோடைவர்சிட்டி. அசம்பிளேஜ்னா ஒரே இடத்துல இருக்கிறது. ஈச் ஸ்பீஷியஸ் இஸ் அடாப்டட் டு லிவ் இன் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட். இப்போ ஒவ்வொரு ஸ்பீஷியஸ் எடுத்திங்கனாலும் கேட்டுனா எங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. மனுஷங்கன்னா எந்த இடத்துல நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷியஸ்க்கும் எங்கே வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி அதுவும் சேஞ்ச் ஆகிக்குது. அடாப்டட் டு லிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்சிங் நடந்துக்குது. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாறுதா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நானும் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சேஞ்சிங் நடக்குது. சரியா? அடுத்து போகலாமா? ஸோ சேஞ்சஸ் இன் த கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம எந்த ஏரியாவில் வாழ்கிறோமோ அதோட கிளைமேட் மாறுச்சுன்னா நம்ம அந்த வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸும் மாறலாம். கிளைமேட் மாறும்போது ஒரு சில பிளான்ட்ஸ்னால பொழைக்க முடியாமல் இறந்து கூட போகலாம். அப்போது வெரைட்டிஸ் எனக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ கிளைமேட் வந்து மாறும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பீஷஸோட டிஸ்ட்ரிபியூஷனும் பேட்டர்ன்ஸும் மாறுது. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் பர் யூனிட் ஏரியா டிக்ளைன்ஸ் ஃப்ரம் ட்ராபிக் டுவர்ட்ஸ் த போல். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் செட் இல்லையா, நம்மளோட குளோப் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிறது தான் வந்து போலார் ரீஜன், நடுவில் வி வில் ஹாவ் ஈக்வேட்டர், ஈக்வேட்டருக்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன், இந்த மாதிரி ரெண்டாக பிரியுது. ஸோ வேர் இஸ் த ட்ராபிக் ஹியர்? இதுதான் ட்ராபிக் இல்லையா? இது ஒரு ட்ராபிக், இது ஒரு ட்ராபிக். போல் அப்படின்னா இதுதான் போலார் ரீஜன் ஆர் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது
நம்ம ட்ராபிக் ஏரியாவில் பார்க்கும்போது வெரைட்டிஸ் நிறையாவே இருக்கும். பிளான்ஸ், அனிமல்ஸ், வாட் எவர் இட் இஸ், வெரைட்டிஸ் நிறையவே இருக்கும். பட் இந்த ட்ராபிக் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம போலார் ரீஜன் போகிறோம்னா அங்கே வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட். நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் per unit area declines from tropic towards the pole. ட்ராபிக்லேருந்து போலார் ரீஜன் போகும்போது அந்த ஒரு ஏரியாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம நிறைய பயோம்ஸ் பற்றி படிச்சிருக்கோமா? எஸ். ஸோ 7th சாப்டர்னு நினைக்கிறேன் பாட்னியில் we have studied about different types of biomes இல்லையா? அப்போ அதில் தூண்ட்ரா ரீஜன் ஆர் டைகா ரீஜன் அப்படிங்கிறது என்ன? கோல்டாக இருக்கக்கூடிய கண்டிஷன். பெருசாக எனக்கு வந்து மரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்தர்ன் கனடா, அலஸ்கா, யூரோப், ரஷ்யா இந்த மாதிரி இடங்களில் இட் இஸ் லெஸ் தேன் 12 ட்ரீ ஸ்பீஷஸ் தான் பார்க்கவே முடியுது. 12 வெரைட்டிக்கு மேலே பெருசாக கிடையாது. அதே மாதிரி டெம்பரேட் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ரீஜன்னா எங்கடா? இட் வில் கம் ஹியர். இதுதான் டெம்பரேட். அதே மாதிரி இங்கே திஸ் இஸ் த டெம்பரேட். இப்போ இந்த மாதிரி டெம்பரேட் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் யூஎஸில் 20 to 35 ஸ்பீஷஸ் தான் மொத்தமாகவே இருக்குது. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இன் பனாமாங்கிற இடத்துல ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 ட்ரீ ஸ்பீஷஸ் இருக்குது. இப்போ பார்க்க முடியுதா? டூண்ட்ரா ரீஜனில் 12, அப்படியே கீழே இறக்கிட்டே வாங்களேன். டெம்பரேட்டில் 20 இல்லை 35 இருக்குது. ட்ராபிக்கல்னு வரும்போது 110. ஸோ என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே 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 வரும்போது திஸ் இஸ் வேர் மேக்ஸிமம் ஸ்பீஷியஸ் கேன் பி சீன். மேக்ஸிமம் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கேன் பி சீன் ஒன்லி இன் த ட்ராபிக் ரீஜன்ஸ். சரியா? எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா? இப்போது டேட்டாவை வச்சு சொல்லியிருக்காங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அடுத்து போகலாமா? லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்க்கலாமா? எஸ். லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதை சொன்னவரே எட்வர்ட் வில்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அதில் 3 லெவல்ஸ் வந்து இருக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படின்னு 3 லெவல்ஸ் வந்து இருக்குது. ஜெனட்டிக்னா என்னது? ஜீன்ஸை வச்சு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜெனட்டிக் அப்படின்னா ஜீன்ஸ் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டினா ஒரு ஸ்பீஷியஸ்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஒரே ஜீனஸ் ஆனால் ஸ்பீஷியஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெலஸ் அப்படின்னு ஒரு ஜீனஸ் இருக்குன்னா அதுக்கு கீழேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபெலஸ்னால் கேட்டு. அப்போ வைல்டு கேட் இருக்குது, டொமஸ்டிக் கேட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட் வந்து ஸ்பீஷியஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அது ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி. அடுத்து கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. கம்யூனிட்டினா ஒரு பெரிய ஏரியாவை கும்பலாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா? ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். தட் வாஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரென்சஸ் இன் த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் அன் ஆர்கானிசம். இப்போது ஒரு ஆர்கானிசமை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஜீன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். So the number and types of genes between the species and within the species or population. நான் இப்போ என்ன பண்ணுறேன்? between the speciesனா ஒரு கேட்டோ ஒரு டாகும் எடுத்துக்கிறேன். அப்போ கேட்டில் எவ்வளவு ஜீன்ஸ் எனக்கு மொத்தமாக இருக்குது, டாகில் எவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது, இப்போது இந்த ஜீன்ஸில் எவ்வளோ காமன் திங்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ரெண்டுமே பார்க்க போகிறேன். அடுத்து வித்தின் த ஸ்பீஷஸ், ஒரே ஸ்பீஷஸ்குள்ளேயே எனக்கு வெரைட்டிஸ் வந்து இருக்கலாம். ஒரே ஸ்பீஷஸ்குள்ளேயே இப்போது கேட்டுன்னு எடுத்தாலே அதுக்குள்ளேயும் வெரைட்டிஸ் வந்து இருக்கலாம். ஓகே. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபெலிஸுங்கிற ஜீனஸ்குள்ளேயே வந்து நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. அப்போ வைல்டு கேட்டுக்கும் டொமஸ்டிக் கேட்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்சஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸை நம்ம பார்க்கலாம். இட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் மாலிகுலார் டெக்னிக்ஸ். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்? ஜீன்ஸை பற்றி பார்க்கும்போது ஆர் டிஎன்ஏவை பற்றி பார்க்கும்போது we should use molecular techniques. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான மாலிக்யூல் இல்லையா? ஜஸ்ட் அ மினிட்.
எஸ். ஸோ இந்த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இதை பற்றியெல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணணும், இதை பற்றின ஒரு டேட்டா எடுக்கணும்னா நான் மாலிகுலர் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், மாலிகுலர் டூல்ஸை யூஸ் பண்ணணும். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் 50,000 ஜெனட்டிக் வேரியன்ஸ் ஆஃப் பேடி இருக்குது. நெல் பயிர் மட்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 50,000 ஜெனட்டிக் வெரைட்டிஸ். அப்போது அது எல்லாத்துக்குள்ளேயும் ஜீன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அண்ட் 1000 வேரியன்ட்ஸ் ஆஃப் மேங்கோங்கிற ஒரே ஸ்பீஷியஸ் தான் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? 1000 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. தென் 𝑬𝒙𝒑𝒂 𝑤𝒙𝒑𝒂 அப்படின்றது ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. இங்கேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஒரு கெமிக்கல் இருக்குது, ரெசர்பைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அப்போ அந்த கெமிக்கல் கண்டென்ட்டு எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து we have different variations. ஹிமாலயாஸில் இருக்க மெடிசினல் பிளான்ட்டு இந்த 𝑬𝒙𝒑𝒂 𝑤𝒙𝒑𝒂ங்கிற பிளான்ட்டுக்கு உள்ள we have ரெசர்பைன் கெமிக்கல். சரியா? அது ஒரு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெசர்பைனோடது ஒரு 50% இருக்கலாம். வேறு ஒரு பிளான்ட் எடுத்திங்கன்னா ரெசர்பைன் வந்து 10% தான் இருக்கும். இதை வச்சும் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்குது. சரியா? ஜீன்ஸில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. increases the adaptability to changing environmental conditions. adaptabilityனா என்ன? சுற்றி இருக்க டெம்பரேச்சர் மாறும்போது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகிக்கிறோம். adaptability is adjusting, basically adjust ஆகிக்கிறோம். ஓகே. அடுத்து leads to the formation of different races and varieties and subspecies. races அப்படின்னா உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸ்லேயே we have black race and white race இல்லையா? அதெல்லாம் இருந்ததுனால தான் காந்திஜியாக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போராட்டாங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது, ஓகே எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு. ஸோ பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புள்னு 2 ரேசஸ் வந்து இருந்தது. அதே மாதிரி வெரைட்டிஸும் நிறையா, ஒவ்வொரு ஆர்கானிசமும் எடுக்கும்போது we have different வெரைட்டிஸ். மேங்கோனா வெரைட்டிஸ் இல்லையா? கண்டிப்பாக இருக்குல்ல. we have பங்கனப்பள்ளி, அல்ஃபான்சோ, செந்தூரம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒரே ஆர்கானிசம் வந்து இருக்குது. ரைட்? தென் ஸ்பீஷியஸ்க்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ், சப்ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இருக்குது. ஓகே. அடுத்து போகலாமா? ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டினா என்னென்னு பார்க்கலாமா? ரெட் டேட்டா புக்கெல்லாம் லேட்டராக தான் வரும் சுஜய், வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி போகலாமா? ரெடியா? ஜெனட்டிக் டைவர்சிட்டி புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டின்னு பார்க்கும்போது எனி ஹேபிடேட், எந்த இருப்பிடம் எடுத்துக்கிட்டாலும், ஓகே ஹேபிடேட்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆர்கானிசம் தங்கக்கூடிய இடம், வாழக்கூடிய இடம். ஸோ அந்த ஹேபிடேட் நீங்கள் எதுவாக எடுத்துட்டாலும் அதில் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ரிச்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கோ அவ்வளவு அந்த ஆர்கானிசம் வந்து அந்த இடத்துல ரிச்சாக இருக்குது, ரிச்னஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் அப்படின்னா என்னது? ஒரே ஏரியாவில் எவ்வளவு ஸ்பீஷியஸ் இருக்குது, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ரூம்குள்ளே எடுத்துட்டேன்னா எவ்வளவு ஸ்பீஷியஸ் ஆஃப் பாக்டீரியா பார்க்க முடியுது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இருக்கா? அது ஒன்று. ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் இருக்கா? அது ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. சரியா? ஒரு பர்டிகுலர் இடத்துல. ஓகே. வெஸ்டர்ன் கட்ஸ் ஹாவ் கிரேட்டர் ஆம்ஃபிபியன் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி தேன் த ஈஸ்டர்ன் கட்ஸ். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் கட்ஸ் அப்படின்னா. ஓகே. வெஸ்டர்ன் கட்ஸ்னால் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ இங்கே எனக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஈஸ்டர்ன் காட்ஸை விட. ஓகே. தென் 3 இண்டைசஸ் ஆஃப் டைவர்சிட்டி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஷின். வாட் ஆர் த 3 இண்டைசஸ் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஆன்சர். ஆல்ஃபா டைவர்சிட்டி, பீட்டா டைவர்சிட்டி, காமா டைவர்சிட்டி. ஆல்ஃபானா என்னது? ஒரு இடத்துல இல்லை ஒரு கம்யூனிட்டியில் இல்லை ஒரு ஈகோசிஸ்டமில், பாண்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்னலாம் சொல்கிறோம்ல, அப்போ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா டைவர்சிட்டி. பீட்டா டைவர்சிட்டினா என்ன?
எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குங்கிறத 2 அட்ஜசன்ட் ஈகோசிஸ்டம்க்கு நடுவில் நான் பார்க்க போகிறேன். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்னோட வீட்டில் எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குது, நாய் பூனை கிளி வச்சு வளர்த்துறேன்னா, மனுஷங்க இருக்குமா, பாக்டீரியா இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்குது. ப்ளஸ் நான் எங்கே பார்க்குறேன், என்னோடய வீட்டில் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா அது ஆல்ஃபா டைவர்சிட்டி. பீட்டா டைவர்சிட்டினா என்ன? இமேஜின் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ என்னோட வீடுங்கிறது டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்குள்ளே வந்துடும். அதுக்கு பக்கத்துலேயே பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஈகோசிஸ்டம்க்கு நடுவில் எனக்கு இருக்கக்கூடிய வெரைட்டிஸை பற்றி நான் பார்க்குறேன்னா, கம்பேரிஷன் பண்ணுறேன்னா அது பீட்டா டைவர்சிட்டி. புரியுதா? ஸோ அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது, நியர்பை. ஓகே, என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஈகோசிஸ்டமில் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குதுன்னு நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து காமா டைவர்சிட்டினா என்னன்னு போகலாமா? டைவர்சிட்டி ஆஃப் த ஹேபிடேட்ஸ் அக்ராஸ் அண்ட் என்டையர் லேண்ட்ஸ்கேப் ஆர் ரீஜன். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராபிக் ஏரியா, டெம்பரேட்டு, இந்த மாதிரி வேறு ரீஜனாக நம்ம பிரித்து பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ரீஜன் வைஸ் நான் பார்க்குறேன்னா அது காமா டைவர்சிட்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வீடை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். பீட்டாவில் என்னோடய வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டு 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். காமா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ ஹியூஜ் ஏரியா. இந்தியானா இந்தியாங்கிற ஹோல் கண்ட்ரியை பார்க்க போகிறேன், இல்லை தமிழ்நாடுனா தமிழ்நாடுங்கிற ஹோல் ஸ்டேட்டாக பார்க்க போகிறேன். ஸோ தட் இஸ் காமா டைவர்சிட்டி. கிளியராக? அடுத்து போகலாமா? கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டினா என்னன்னு பார்க்கலாமா? ரெடியா? எஸ், கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டினா என்ன? இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you have any doubts, you can post it in the comments. Ready? ஸோ இப்போது நம்ம கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ், பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸஸ் இன் த பயோஸ்பியர். இந்த உலகத்தில் ஒரு பயோஸ்பியர் அப்படின்னு எடுத்துட்டீங்க, ஓகே, அதாவது நிலமாக இருக்கலாம், இல்லை தண்ணியாக இருக்கலாம். நிலத்திலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஹேபிடேட்ஸ் இல்லையா, இருப்பிடம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. காடாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ரைட்? ஸோ டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்லேயே பார்க்கும்போது வி ஹவ் கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், பிளெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ். பயோட்டிக் கம்யூனிட்டிஸும் வித்தியாசமாக இருக்குது. பயோட்டிக்னா என்னது? லிவிங். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸஸ். இந்த ஈக்காலஜியில் என்னென்னலாம் நடக்கணும், ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, ஓகே, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வித்தியாசமாக நடக்குது, ரைட்? டைவர்சிட்டி அரைசஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் நிச்சீஸ். டைவர்சிட்டினா வெரைட்டிஸ்னு அர்த்தம். ஸோ இந்த வெரைட்டிஸ் எதனால் வருது? ஏன்னா ஒவ்வொரு அனிமலும் வேறு நிச்சையில் தானே இருக்குது. ஒரு ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசராக இருக்கலாம், இன்னொன்று கன்சியூமராக இருக்கலாம், இன்னொன்று டீகம்போசராக இருக்கலாம். ஸோ அந்த நிச்சை மாறும்போது அதில் வெரைட்டிஸ் வருது. அடுத்து ட்ராபிக் லெவல்ஸும் மாறுது. ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல், செகண்ட் ட்ராபிக் லெவல், அதுவும் மாறுது. ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ், இப்போ நியூட்ரியன் சைக்கிளாக இருக்கட்டும், ஃபுட் வெப்பு, ஃபுட் செயின், எனர்ஜி ஃப்ளோ, பயோட்டிக் இன்ட்ராக்ஷன், ஒரு ஆர்கானிசமும் இன்னொரு ஆர்கானிசமும் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுது, பாராசைட்டிசமா, சிம்பயோட்டிக்கா, இதெல்லாம் பொறுத்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இந்தியா ஹேஸ் கிரேட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இந்தியாவில் ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது இல்லையா. பாண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம். ஆல்பைன் மெடோஸ், ரெயின் ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரோவ் பிளான்ஸு, கோரல் ரீஃபு, கிராஸ் லேண்ட், டெசர்ட்ஸ், இந்த மாதிரி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம். புரிஞ்சுதா? ஸோ மெடோஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கிராஸ் லேண்டுக்கு கீழே தான் வரும். ஓகே, புல்வெளி மாதிரி. மெடோஸ்னால் என்னது? புல்வெளி.
ரெயின் ஃபாரஸ்ட் உங்களுக்கு தெரியும், மேங்க்ரோவ் தெரியும் இல்லையா? ஸோ எங்கெல்லாம் வந்து ரிவரும் கடலும் மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. தென் கோரல் ரீஃப் அப்படின்னா பவளப்பாறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பவளப்பாறை அது எங்கே இருக்கும்னா கடலுக்குள்ளே இருக்கும். ஓகே, கடலுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த பவளப்பாறை. தென் கிராஸ்லேண்ட்ஸு, டெசர்ட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி போகலாமா? மேக்னிடியூட் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வி ஆர் கோயிங் டு டெல் இன் நம்பர்ஸ், குவான்டிட்டியாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பயோடைவர்சிட்டி இஸ் ஆஃபன் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இன் அ ரீஜன். ஒரு ஏரியாவில் 10 இருக்கா, 12 இருக்கா, 50 இருக்கா, 500 இருக்கா அப்படின்னு நம்பராக நான் சொல்ல போகிறேன். அதுதான் பயோடைவர்சிட்டி. எஸ்டிமேட்டட் டோட்டல் ஸ்பீஷியஸ் ஆன் எர்த் வந்து எவ்வளோ இருக்கலாம்? இந்த பூமியில் மொத்த நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 8 மில்லியன்லேருந்து 9 மில்லியன் வரைக்கும் இருக்கலாம். அதாவது எஸ்டிமேஷன் தான், அப்ராக்சிமேட்டாக, இன்னும் கரெக்டாக சொல்லலை. நோன் ஸ்பீஷியஸ் சோஃபார், இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பீஷியஸ் என்னென்னலாம் இருக்குது? 1.5 மில்லியன் தான் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ஸு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 மில்லியன் தான் நம்ம நோன் கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் 8-9 மில்லியனில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7.5 மில்லியன் இன்னும் நம்ம கண்டே பிடிக்கலை. ஈச் இயர் 10,000லேருந்து 15,000 நியூ ஸ்பீஷஸை நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சரியா? அதுவும் மேக்ஸிமம் வந்து இன்வெர்டிபிரேட்ஸாக தான் இருக்குது. 75% நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே இன்வெர்டிபிரேட்ஸாக இருக்குது, பேக்போன் இல்லாத ஆர்கானிசம்ஸாக இருக்குது. த அன்னோன் போர்ஷன் இஸ் நோன் அஸ் டாக்ஸானமிக் இம்பெண்டன்ட். ஸோ இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 9 மில்லியன் ஆஃப் ஸ்பீஷியஸில் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது 1.5 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மிச்சம் ஒரு 7.5 இல்லை 7 மில்லியன் இருக்குன்னா அதை என்னன்னு சொல்லலாம்? டாக்ஸானமிக் இம்பெடிமெண்ட்னு சொல்லலாம். மேபி ஒரு 2 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு மேபி 2 மார்க் ஆர் 3 மார்க்காக கேட்கலாம். வாட் இஸ் டாக்ஸானமிக் இம்பெடிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிருந்து யூ ஷுட் ரைட் பயோடைவர்சிட்டி இஸ் ஆஃபன் வந்து நம்ம நம்பராக சொல்கிறோம். இந்த உலகத்தில் 8 to 9 மில்லியன் ஸ்பீஷஸ் வந்து இருக்குது எஸ்டிமேட்டடாக. அதில் 1.5 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்ரி இயர் நம்ம 10,000லேருந்து 15,000 புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதில் 75% இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டிபிரேட்ஸ். இப்போது இந்த அன்னோன் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கோ அதை தான் வந்து டாக்ஸானமிக் இம்பெடிமெண்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். புக்கில் இதை விட பெருசாக இருந்தாலும் தீஸ் ஆர் த கீவேர்ட்ஸ். இது இருந்தால் மார்க் கிடைக்கும். இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி போகலாமா? இந்தியாவுக்குள்ளே என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். India is rich in biodiversity due to its unique biogeographical location. So, India எந்த இடத்துல இருக்குது ஜியாகிரபிக்கலி அதை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வர்றதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நம்மளுக்கு மான்சூன் சீசன் இருக்குது, ஸ்ப்ரிங்கு, சம்மர், இந்த மாதிரி நிறைய சீசன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு இடத்துல எனக்கு வேறு கிளைமேட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ மான்சூன் சீசனே எடுத்துட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட் மான்சூன் வரும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது ஒரு ஏரியாவுக்கு மழை அதிகமாக கிடைக்கும். இதுவே நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது ஒரு ஏரியாவுக்கு மழை அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியும் பிளான்ஸ், அனிமல்ஸோட வெரைட்டிஸ் வந்து இருக்க போகுது. அண்ட் வேரியட் ஈகோசிஸ்டம். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, டெசர்ட்டு, கிராஸ்லேண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஈகோசிஸ்டமும் ஒன் ஆஃப் த ரீசன் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸோ அனிமல்ஸோ இருக்கிறதுக்கு. சரியா? ஓகே, இதில் 2 realms வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று பேல் ஆர்டிக் அண்ட் இண்டோ மலாயன் அண்ட் 3 biomes tropical humid forest, tropical dry or deciduous forest and warm deserts or semi deserts. இது எல்லாமே ஓகே நம்மளோட இந்தியாவில் இருக்குது. வித்தின் 2.4% ஆஃப் வேர்ல்ட் லேண்ட். இந்த உலகத்தில் மொத்தமாக எவ்வளோ தான் நிலப்பரப்பு இருக்குது? 2.4% தான். அதில் இந்தியாவிலே வந்து 8% ஆஃப் குளோபல் அனிமல் ஸ்பீஷிஸ் வந்து இருக்குது. மொத்த வேர்ல்டில் நம்ம எவ்வளோ அனிமல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோமோ அதில் 8% ஆஃப் ஆல் த வெரைட்டிஸ் இந்தியாவுக்குள்ளே மட்டுமே இருக்குது. சரியா? தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 92,000 ஸ்பீஷிஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்து மட்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்தியா ஹேஸ் டைவர்ஸ் ஹேபிடேட்ஸ். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து மலையில் இருக்கலாம், இல்லை மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வேலியில் இருக்கலாம்.
2 மலைகள் இந்த மாதிரி இருக்குன்னா 2 மலைக்கு நடுவில் இந்த பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, இதுதான் வேலி. அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கலாம், பிளாட்யூஸ் இருக்கலாம், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, எஸ்டரீஸ் அப்படின்னா ரிவரும் கடலும் கலக்கிற அந்த இடம், அதுதான் எஸ்டரீஸ் ஆர் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளேஷியர்ஸ் அப்படின்னா ஐஸு உறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த போலார் ரீஜன்ஸ், ஆர்டிக் ரீஜன் அண்ட் அண்டார்டிக் ரீஜன் அதுவாக இருக்கலாம். கிராஸ்லேண்ட், புல்வெளிகள், ரிவர் பேசன்ஸ், நதிகள் எல்லாம் ஓடுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் இடங்களில் பிளான்ஸும் அனிமல்ஸும் உயிர் வாழுது இந்தியாவில். It is one of 17 mega biodiversity countries of the world with 10 biogeographic zones. இப்போது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பயோடைவர்சிட்டி கண்ட்ரிஸ் இருக்குது? 17 இருக்குது. இந்த கண்ட்ரீஸ்லாம் தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 17 கண்ட்ரியில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஏரியாலலாம் தான் அந்த ஸ்பீஷஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? The world is currently undergoing a very rapid loss of biodiversity comparable with the great mass extinction events of Earth history. ஸோ இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வளவு நாளும் வரலாற்றில் எவ்வளவோ அழிவுகள் நடந்திருக்கலாம். சுனாமி வந்து அழிஞ்சிருக்கலாம், இல்லை என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியெல்லாம் கூட்டமாக அழிஞ்சு போகிற காலம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோயேன், எவ்வளவு நம்பர் வருமோ அதை விட அதிகமாக இப்போது நிறைய ஆர்கானிசம் காணாமல் போயிட்டுருக்கு. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி நடந்துட்டுருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் am I telling you? எஸ். ஸோ இந்த உலகத்தில் என்னென்னலாம் ஹிஸ்ட்ரியில் அழிவுகள் வந்திருக்கோ இது வரைக்கும், மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா கூட்டமாக அழியிறது. சரியா? மாஸ் அப்படின்னா கூட்டமாக போய் அழியிறது. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அழிவு, பேரழிவு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும் இல்லையா. அந்த நம்பரை விட அதிகமாக இப்போது பயோடைவர்சிட்டி லாஸ் நடந்துகிட்ருக்கு. ரேப்பிட்னா ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நிறைய ஆர்கானிசம் காணாமல் போகுது ரொம்ப சீக்கிரமாகவே. சரியா? ஸோ த பேட்டர்ன் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாமா? Distribution of organism is not uniform globally. உலகத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒரே மாதிரி எல்லா ஏரியாஸ்லையும் பார்க்க முடியாது. It depends on latitude, altitude, temperature, precipitation and other habitat conditions. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்றதுலாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? latitude. ஸோ அந்த குளோபில் வந்து நான் ஸ்லீப்பிங் லைன்ஸ் போட்டு கொடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு குளோப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இதுதான் latitude. இந்த ஸ்லீப்பிங் லைன்ஸ், திஸ் இஸ் latitude. அதே மாதிரி எனக்கு ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆல்டிடியூட். ஓகேவா? ஒயிட் கலரில் நான் ஸ்டாண்டிங் லைனாக போட்டிருக்கிறது ஆல்டிடியூட். ஸோ ஒரு இடம் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது ஹைட்டை வச்சு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் latitude. பச்சை கலரில் நான் போட்டிருக்கிறது latitude. இதை பொறுத்தும் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் மாறலாம். அந்த இடத்துல என்ன மாதிரி டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெசிபிடேஷன்னா ரெயின்ஃபால், எவ்வளவு மழை பெய்யுது, அண்ட் அதர் ஹேபிடேட் கண்டிஷன்ஸை பொறுத்தும் இந்த வெரைட்டிஸ் வந்து மாறலாம். இப்போது லாட்டிடியூடினல் கிரேடியன்ஸ், லாட்டிடியூடை வச்சு எப்படியெல்லாம் பிரிக்கிறோம்னு பார்க்கலாமா? அதாவது அந்த ஸ்லீப்பிங் லைன்ஸ், இப்படி வர லைன்ஸ். பயோடைவர்சிட்டி இன்க்ரீசஸ் ஃப்ரம் போல்ஸ் டு ஈக்வேட்டர், மேக்ஸிமம் இன் த ட்ராபிக். ஸோ 23.5 degrees north, 23.5 degrees south எடுத்துக்கோங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் earth like this, இந்த உலகத்தில் இதுவும் போலார் ரீஜன். கரெக்டாக? ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் போல்ஸ், அதை விட்டுருங்க. சென்டரில் ஐ ஹாவ் ஈக்குவேட்டர் இல்லையா. இப்போ போல்ஸ்லேருந்து நான் இப்படி வர எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது ஈக்குவேட்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 23 degree
5 நார்த்து, இதுதான் 23.5 நார்த்துன்னு வச்சுக்கோ. அதே ஈக்குவேட்டர்லேருந்து சவுத்தில் எகெயின் 23.5 டிகிரி சவுத்து. இப்போ இந்த ஏரியாவில் தான் எனக்கு ஸ்பீஷியஸ் நிறையா இருக்குது. இதோ இங்கேருந்து இங்கே வரைக்கும், which is basically the tropic area, tropic regions. இங்கே தான் எனக்கு பயோடைவர்சிட்டி நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ போலார் ரீஜன்லேருந்து கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுவும் ட்ராபிக் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஈக்குவேட்டர்லேருந்து 23.5 நார்த்து, 23.5 சவுத்து, இந்த ஏரியாவுக்கு நடுவில் தான் நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இப்போது கொலம்பியா which is 0 டிகிரிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 1400 பேர்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. நியூயார்க் which is 41 டிகிரி நார்த், நியூயார்க்கில் எடுத்துட்டிங்கன்னா 105 ஸ்பீஷியஸ். கிரீன்லேண்ட் 71 டிகிரி நார்த்துன்னு எடுத்திங்கன்னா 56. ஏன்னா கிரீன்லேண்ட் வந்து டுவர்ட்ஸ் த மேலே போலார் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்தியா ட்ராபிக் ரீஜனாக இருக்கிறதுனால 1200+ பேர்ட் ஸ்பீஷஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்க முடியுதா, கிரீன்லேண்ட் வந்து போலார் ரீஜன், அங்கேருந்து அப்படியே ட்ராபிக் ஏரியா வரும்போது 1200. ஸோ வெரைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆல்டிடியூடுனா கிராடியன்ஸ் பார்க்கலாமா? ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட்டு, ஆல்டிடியூட் அப்படின்னா ஹைட். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி எனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ வெரைட்டிஸ் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும் டியூ டு த டெம்பரேச்சர் ட்ராப். இப்போது ரொம்ப மலைக்கு மேலே நம்ம ஏறி போகும்போது அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ சில்லுன்னு ஆக ஆரம்பிக்குது. அதனாலேயே எனக்கு ஸ்பீஷியஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கம்மியாயிரும், அங்கே வெரைட்டிஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ 6.5 டிகிரிஸ் செல்சியஸ் பர் கிலோமீட்டர் ரைஸ் ஆகுது. இப்போது ஒவ்வொரு நம்ம 1000 மீட்டர்ஸ் மேலே போகும்போதும் 8 டிகிரி வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஒவ்வொரு லெவலாக நம்ம மேலே போக 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 டெம்பரேச்சர் கம்மியாகுது. அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸும் எனக்கு கம்மியாகுது. ரீசன்ஸ் ஃபார் ரிச் ட்ராபிக்கல் பயோடைவர்சிட்டி பார்க்கலாமா? ஏன் ட்ராபிக்கல் ஏரியாவில் மட்டும் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் அதிகமாக இருக்குது, வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வார்ம். ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் இம்மீடியட்டாக அடுத்த லேயரில் இருக்கிறதுனால இங்கே டெம்பரேச்சர் சூடாக இருக்கும். கன்ஜீனியல் ஹேபிடேட்ஸ் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். அந்த ட்ராபிக் ஏரியாஸ்னு மேலே ஒன்று கீழே ஒன்று பார்க்குறோமா? அதில் ஒன்று ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இன்னொன்று ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். சரியா? இப்போது இங்கே நிறையா அனிமல்ஸ்க்கும் நிறையா பிளான்ஸ்க்கும் தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸோ இல்லை அந்த அனிமல்ஸோ உயிர் வாழணும்னா அதுக்கு தகுந்த ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. கண்டிஷன்ஸ் ஃபேவர் போத் ஸ்பீசியேஷன் அண்ட் சர்வைவல். ஸ்பீசியேஷன்னா என்ன? ஸ்பீசியேஷன்னா நியூ ஸ்பீஷியஸ் உருவாகிறது. ஓகே, எவல்யூஷன் நடந்து எனக்கு ஒரு புது ஸ்பீஷியஸ் உருவாகுதுன்னா அது ஸ்பீசியேஷன். சர்வைவல்காகவும் அந்த ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமலோ உயிர் பொழைக்கணுன்னாலும் அதுக்கும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் ஈஸியாக இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிகிரிஸ்லேருந்து 35 டிகிரிஸ் இருக்கலாம். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மெட்டபாலிசம். நம்மளோட பாடிக்குள்ளே நடக்கிற கேட்டபாலிசம், ஆனபாலிசம், இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்க்கு இந்த டெம்பரேச்சர் தான் கரெக்டான டெம்பரேச்சர். அடுத்து இதோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் எப்படி இருக்குது? ஒரு வருஷத்துக்கு greater than 200 mm. ஸ்டேபிள் கிளைமேட் இருக்குது. கிளைமேட் பெருசாக வித்தியாசங்கள் ஆகிறதில்ல, ஃப்ளக்சுவேட் ஆகிறதில்ல. டெம்பரேச்சரும் அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. ஹியூமிடிட்டி, ஈரப்பதமும் வந்து வருஷம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக வேரியேஷன்ஸ் இருக்காது. ஃபோட்டோ பீரியட்ஸ். ஃபோட்டோ பீரியட்ஸ்னால் என்னது? எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் லைட் எனக்கு கிடைக்குது, அதாவது சன்லைட் வந்து பிளான்ட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, அதுதான் ஃபோட்டோ பீரியட். ஸோ வாட் இஸ் அ ஃபோட்டோ பீரியட்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? எவ்வளவு ஹவர்ஸ் ஆஃப் லைட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருந்தால் இட் வில் கிவ் மேக்ஸிமம் ஃப்ளவரிங், அதுதான் ஃபோட்டோ பீரியட். ஓகே, சில பிளான்ஸ்க்கு எனக்கு 12 ஹவர்ஸ் ஆஃப் லைட் வேணும், சில பிளான்ஸ்க்கு 4 to 5 ஹவர்ஸ் லைட் போதும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஃபோட்டோ பீரியட்ஸ்னு சொல்லுவோம். தென் ரிச் ரிசோர்ஸஸ்.
ஒரு பிளான்ட்டோ அனிமலோ வாழணும்னா ட்ராபிக் ஏரியாவில் தான் அதுக்கு தேவையான எல்லா ஹேபிடேட்டும் சரி, உணவும் சரி, மினரல்ஸும் சரி நிறையா இருக்குது. அண்ட் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியும் இங்கே தான் நிறையா இருக்குது. அடுத்து ஸ்பீஷியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் போலாமா? ஆர் யூ ரெடி? Any doubts till now? Species area relationship போலாமா? Guys, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாம இருக்கீங்க? Everyone smash the like button. Okay, just a minute, I'll be back. Yes. So now we'll start with the species area relationship. அலெக்சாண்டர் வான் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணுறாரு, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காடுகளை போய் ரிசர்ச் பண்ணுறாரு. ஜங்கிள்ஸ் அப்படின்னா ஃபாரஸ்ட், சரியா? ஜங்கிள் மீன் ஃபாரஸ்ட். Found that species richness increases with area up to a certain limit. ஸோ இது மூலம் அவர் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு அனிமலோ வாழ்கிறதுக்கு நிறைய ஏரியா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வெரைட்டியும் அதிகமாகுதுன்னு சொல்கிறார். சரியா? டு சர்டைன் லிமிட் அது அதிகமாகுது. அப்போது திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஃபார் மெனி டேக்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கலாம், பேர்ட்ஸ் இருக்கலாம், ஃபிஷ்ஷஸ் இருக்கலாம். எல்லாமே வந்து நான் ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணேன்னா இந்த ஏரியாவுக்கும் ஸ்பீஷஸோட ரிச்னஸ்க்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிராஃப் போட்டேன்னா இது ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்குது. இது ஒரு புக் இன்சைட் 1 மார்க்காக கேட்கலாம். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? log s ஈக்குவல் டு log c ப்ளஸ் z log a. இது எஸ்னா என்ன, சினா என்ன, z a இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? எஸ்னா ஸ்பீஷியஸ் ரிச்னஸ், ஹவு மெனி ஸ்பீஷியஸ் இஸ் தேர், 10 12 20 500. ஏனா ஏரியா, எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது. ஜெட்னா ஸ்லோப்பு, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், எவ்வளவு அது கம்மியாகுது இல்லை அதிகமாகுது அது. சினா இன்டர்செப்ட், ஜெட் வேல்யூ வந்து 0.1லேருந்து 0.2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் த மோஸ்ட் ஒரு காமனான ஒரு நம்பர் ஃபார் மோஸ்ட் டாக்ஸான் ரீஜன்ஸ். எந்த ஸ்பீஷஸ் நீங்கள் எடுத்தாலும் ஆர் எந்த ஜீனஸ் எடுத்தாலும் மேக்ஸிமம் இந்த நம்பருக்குள்ளே தான் வரும். 0.1லேருந்து 0.2க்குள்ளே தான் வரும். இதுவே பெரிய பெரிய லார்ஜர் ஏரியாஸ் நீங்கள் போனீங்கன்னா, லைக் கான்டினென்ட்ஸ்னு போனீங்கன்னா ஜெட்டோட வேல்யூ வந்து 0.6லேருந்து 1.2 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, சின்ன ஏரியா அப்படின்னா 0.1லேருந்து 0.2 வரைக்கும். பெரிய ஏரியா ஒரு கான்டினென்ட்டே எடுத்துட்டீங்க அப்படின்னா 0.6லேருந்து 1.2 வரைக்கும் இந்த ஜெட் வேல்யூ இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஃப்ரூகிவோரஸ் பேர்ட்ஸ். ஃப்ரூகிவோரஸ் அப்படின்னா ஃப்ரூட் ஈட்டர்ஸ். ஃப்ரூட் ஈட்டர்ஸ். ஓகே, ஸோ பழங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், மேமல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் 1.15 வேல்யூ வருது. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஓகே, ஏரியா பெருசு.
ஸோ 1.15 வேல்யூ வந்து வருது. ஸோ அவ்வளோ ஸ்பீஷியஸ் நம்பர் வந்து இருக்குது. சரியா? உங்களுக்குள்ளே பேசினா உங்கள் ஐடி பிளாக் ஆகும். ஸோ சோமநாதன் உங்கள் ஐடி பிளாக் ஆகிடுச்சு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி போகலாமா? ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஏன் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி இஸ் த வெரைட்டி ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குங்கிறது தான் பயோடைவர்சிட்டி. ஸோ த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை தான் பயோடைவர்சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, these organisms live in various ecosystems such as rainforest, coral reef, grassland, desert, tundra and polar ice cap. இந்த எல்லா ஆர்கானிசம்ஸும் வேறு வேறு இடத்துல வாழுது. லைக் this variety is essential for well-being of the planet. இந்த பூமி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இதுதான் ரீசன். இவ்வளோ வெரைட்டிஸ் நம்மளுக்கு முக்கியம், அவசியம். அண்ட் ஃபார் த சஸ்டெனன்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஸ் அ ஹோல். இப்போ நம்மளும் உயிர் வாழணும், ரொம்ப நாளைக்கு வந்து சர்வைவ் ஆகணும்னா நம்மளுக்கும் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அடுத்து போகலாமா? ரைவெட் பாப்பர் ஹைப்போதசிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரைவெட் பாப்பர் ஹைப்போதசிஸை கொடுத்தது பால் எல்ரிச் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். சரியா? ஒரு ஏரோப்ளேனை வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஸோ பால் எல்ரிச் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஈகோசிஸ்டம்க்கும், பாண்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்னு நீங்கள் என்ன எடுத்தாலும் அங்கே ஒவ்வொரு அனிமலும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்படின்னா, அவர் ஒரு ஈகோசிஸ்டமை ஒரு ஏரோப்ளேன் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, அந்த ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீஷஸும். இப்போ அந்த ஏரோப்ளேனில் ஏதோ ஒரு ரைவெட் எனக்கு பழுதாயிடுச்சு அப்படின்னா அது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் இந்த ஈகோசிஸ்டம்க்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பீஷஸுமே ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட இந்த ஈகோசிஸ்டம் நார்மலாக இருக்காது, நம்மளும் உயிர் பிழைக்க முடியாது. If passengers start moving the rivets, the plane may still fly initially, but as more rivets are moved, the plane becomes weak and unsafe. Okay, இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். Similarly, loss of species gradually weakens the ecosystem. First போக போக எனக்கு வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி இல்லை 2 வெரைட்டி கம்மியாகுதுன்னா பெருசாக எதுவும் பாதிப்பில்லையே அப்படின்னு தான் இருக்கும். போக போக அந்த மொத்த ஈகோசிஸ்டமுமே அழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரியா? த ரிமூவல் ஆஃப் கீ ரைவெட்ஸ், முக்கியமான ரைவெட்ஸை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் முக்கியமான ஸ்பீஷஸ் காணாமல் போகிறதுக்கும் கம்பேரிஷன் நடக்குதுங்க. ஸோ இதில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புங்கிறது இந்த ஈகோசிஸ்டம்க்கு வரதான் போகுது. ஸோ திஸ் ஹைலைட்ஸ் தட் எவ்ரி ஸ்பீஷஸ் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல் இன் மெயின்டைனிங் த ஈகாலஜிக்கல் பேலன்ஸ். ஸோ இதனால் அவர் சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொரு ஸ்பீஷஸுமே இந்த ஈகோசிஸ்டம்க்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றார். சரியா? 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாமா? இது வந்து 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். 3 aspects of biodiversity importance. போலாமா? Just a minute. So first one is ecosystem services, second are biological resources and third are social benefits of biodiversity. இதில் functional importance of biodiversity ன்னு பார்க்கும்போது biodiversity is essential for the organization and functioning of the ecosystems across the world. இந்த பூமி ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு
இந்த வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். த மேஜர் ஃபங்க்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் இன்க்ளூட். ஸோ இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, கண்டினியூட்டி ஆஃப் த நியூட்ரியன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள்லாம் நடக்குதா, அது கண்டினியூஸாக ஒரு லூப்பில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் எனக்கு வேணும். அது லூப்பில் நடக்கலை அப்படின்னா இந்த பூமி இயங்காது, ஸ்டாப் ஆகிடும் அப்படியே. ஸோ அந்த ஜியோ கெமிக்கல் சைக்கிள் லைக் நைட்ரஜன் சைக்கிள், கார்பன், வாட்டர், பாஸ்பரஸ், சல்ஃபர் எல்லாத்துக்குமே வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் வேணும். சாயில் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் அது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், இப்போ நான் ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறேன் இல்லை மரத்தை நட்டு வைக்கிறேன்னா அது வளரணும், வளர்ந்தாதான் அது சாயில் ஃபர்டைலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சாயிலோட மைக்ரோபியல் டைவர்சிட்டி, ஒரு மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எல்லாம் எவ்வளவு வெரைட்டிஸாக இருக்குது அப்படிங்கிற அந்த இது. ட்ராபிக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், பாராசைட்டிசம், கமென்சாலிசம், அமென்சாலிசம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் சாயிலோட ஃபர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஃபர்டிலிட்டி அப்படின்னா மண் வளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபர்டிலிட்டி அப்படின்னா மண் வளம். அடுத்து போகலாமா? ஈகோ சிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி. எவ்வளோ நேரம் மேம் லைவ்? 10 மணி வரைக்கும் இருக்குண்டா. மேக்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் 5 மார்க்ஸ் சொல்லுங்கள். அனிதா, ஜனஸ்ருதி மேம் நான் வீடியோ போட சொல்கிறேன். ஓகே, இப்போ ஈகோ சிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி போகலாமா? இன்க்ரீசஸ் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொவைட்ஸ் த ஃபுட் ரிசோர்ஸஸ். இப்போது ஈகோசிஸ்டமாக ஒரு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும், பயோட்டிக், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெரைட்டிஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும். வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட் கவர் அண்ட் வெஜிடேஷன் ஆக்ட்ஸ் as a வாட்டர் ட்ராப், ஃபில்டர்ஸ், ஃப்ளோ ரெகுலேட்டர்ஸ் அண்ட் பியூரிஃபையர்ஸ். இப்போ எங்கெல்லாம் காடுகள் இருக்கோ, எங்கெல்லாம் மரம் செடி கொடிகள் இருக்கோ, அந்த எல்லா ஏரியாவும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணியை இழுத்து பிடிச்சிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ வாட்டர் ட்ராப்ஸ்னால் என்ன? தண்ணியை ட்ராப் பண்ணி நல்லா சேமித்து வச்சுக்குது சாயிலுக்குள்ளே, ப்ளஸ் அதை ஃபில்டர் பண்ணி பியூரிஃபையும் பண்ணுது. தென் climate stability. Forest regulate the rainfall, temperature and carbon dioxide absorption, controlling vegetation density and types. ஸோ ஒரு இடத்துல எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, ட்ரீஸ் எல்லாம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல கிளைமேட் முடிவாக போகுது. அதனால தான் டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது, நிறைய ட்ரீஸை வந்து நம்ம நட்டு வைக்கணும், அப்போ தான் நிறைய மழை பெய்யும் சொல்லுவாங்களா? இதுதான் ரீசன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கிளைமேட் மாறும், நிறையா ரெயின்ஃபால் இருக்கும். ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இட் ப்ரமோட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் த்ரூ எஃபிஷியன்ட் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் யூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கிறதுனால அந்த ரிசோர்ஸஸை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மெடிசனுக்காக வேணுமா எடுத்துக்கலாம், டிம்பர் வேணுமா, சோஃபா பண்ணணும், பெட்டு பண்ணணுமா, அதுக்காக மரக்கட்டை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் பிட்வீன் த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் போகலாமா? ஹவு மெனி பார்ட் மேம் திஸ் லெசன்? மோஸ்ட் ப்ராபப்ளி 2 பார்ட்ஸில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடியலன்னா 3 பார்ட் பார்க்கலாமா? பேலன்ஸ் பிட்வீன் த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 2 லிவிங் ஆர்கானிசம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸை ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கும் எனக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் வேணும். பொல்யூட்டன் டீக்ரடேஷன், இப்போ நிறைய நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால, ஆந்த்ரோபோஜெனிக் மாலிக்யூல்ஸ்னால் என்னது? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால சில விஷயங்களை நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த கெமிக்கல் கலந்த எஃப்ளூயன்ட் வாட்டர், சீவேஜ், கார்பேஜ், இதெல்லாத்தையும் நம்ம டிகிரேட் பண்ணுறதுக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சாயிலில் தேவைப்படுது. ஈகாலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி போகலாமா? ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்பீஷியஸ் சர்வைவல். இப்போது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ்னால் அந்த வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம், அது பாண்டோ இல்லை ஃபாரஸ்ட்டோ என்னவா இருக்கலாம், அந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும், இல்லை அந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் அந்த ஸ்பீஷியஸ் இன்னும் பெட்டராக சர்வைவ் ஆகும். ஓகேவா? பயோடைவர்ஸ் ரீஜன்ஸ் சர்வ் அஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் த ஃபுட். ரிசர்வாயர் அப்படின்னா சேமித்து வைக்கக்கூடிய இடமா இருக்குது, சரியா?
ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸோ பிளான்ஸோ இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் எப்படியா இருக்குது, நிறைய உணவை தேக்கி வச்சுருக்கக்கூடிய இடமா இருக்குது. ஜீன்ஸ் அங்கே தான் நிறையா இருக்கும். வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெடிசன்ஸ் அங்கே கிடைக்கும். ஓகே, தென் பயோ ப்ராஸ்பெக்டிங் ரிசோர்ஸஸ் அதிகமாக கிடைக்கும். அடுத்து போகலாமா, ஏஸ்தட்டிக் அண்ட் ஈகோ டூரிசம் வேல்யூ. ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு பிளான்ட்டை நம்ம வச்சுருக்கிறதே அது அழகாக இருக்குங்க அதனால தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கேன்னு அர்த்தம். அதனால வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுலேருந்து மெடிசன் கிடைக்காது, ஃபுட்டு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. சும்மா அழகுக்காக நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஏஸ்தட்டிக் வேல்யூ. சரியா? சத்யபாமா ஹாப்பி பர்த்டேடா. சரி, அடுத்து போகலாமா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏஸ்தட்டிக் வேல்யூ கிடைக்குது. ஸோ ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ நம்ம ஊட்டி போகிறோம், அங்கே ஃப்ளவர் கார்டன்லாம் போகிறோம். ஏன் அங்கே போகிறோம்? ஃப்ளவரே நிறையா டிஃப்ரெண்ட் கலரில் வெரைட்டிஸாக இருக்குது, எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அதனால் நம்ம போகிறோம். அப்போ இது ஏஸ்தட்டிக் வேல்யூ. இதுதான் டூரிசம்னு சொல்லுவோம். இண்டிகேட்டர் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஹெல்த். இப்போ எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது ஆர் பிளான்ஸ் இருக்குங்கிறது நம்ம ஒரு ஈகோசிஸ்டம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்கிறது கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னா அந்த ஈகோசிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். எண்டெமிசம். எண்டெமிசம்னா என்ன? ஒரே ஏரியாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதனால் அந்த ஈகோசிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போது இந்த ஒரு டேபிள் உங்களோட புக்கில் இருக்கும். ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்தியன் டெசர்ட், இந்த மாதிரி ஒரு 10-11 வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ். எவ்வளோ ஜோன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 17 ஜோன் இருக்குன்னு பார்த்தோமா? அதுதான் இது. சரியா? ஸோ அந்த 17 ஜோனுமே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. 11 நினைக்கிறேன், 11 லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன பயோட்டிக் ப்ராவிசன்ஸ் இருக்குது, பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, அண்ட் அது எவ்வளோ ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட், தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். பெருசாக தேவையில்லை. எது உனக்கு பெருசாக தேவைப்படலாம் மேபி கேட்கலாம்னா அதோ இது. ஸோ இதோட பேர் மட்டும் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் இன் இந்தியா கேட்கலாம். அப்போது இந்த பேரை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி பார்க்கலாமா? த்ரெட்ஸ்னால் என்னது? ஆபத்து இல்லை பாதிப்பு. ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னெல்லாம்? ஏன் டல்லாக இருக்கீங்களா? ஏன் நான் நல்லா தான்டா இருக்கேன், இல்லாத ஒரு விஷயத்த நீங்களே சொல்லிடுவீங்க போல். சரி, பயோடைவர்சிட்டி, இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்க்கு என்னெல்லாம் பெரிய பாதிப்பாக வரலாம் அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்கும் கிளியரா? அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ் இட் கிளியர் ஆர் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து போகலாமா? கிளியரா? ஓகே. இந்த மொத்த உலகத்தில் 17 கண்ட்ரீஸை மெகா டைவர்ஸ் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக, ஸ்பீஷியஸ் ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக. சரியா? இப்போது அதில் இந்தியாவும் ஒன்று. கரெக்டாக? ஸோ பிசைட்ஸ் நேச்சுரல் காசஸ், இதுக்கு இயற்கையான காரணங்கள் நிறையா இருக்கலாம். ஒரு சுனாமி வருது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸோ அனிமல்ஸோ காணாமல் போகுது, அதெல்லாம் இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்,
நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் மண்ணோட வளத்தை கெடுத்துட்ருக்கோம். ஓகே, விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், மண் வளத்தை கெடுத்துட்ருக்கோம். எப்படி? நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், உரம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? உரம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அல்டிமேட்லி அதில் கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. அதனால சாயிலோட ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் தான் ஆகுது. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், மைனிங், நம்ம கோல்டு, டைமண்டு ஆர் இது என்னது சல்ஃபர், காப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பூமியிலேருந்து தோண்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மைனிங். அப்போ அந்த மைனிங் பண்ணுறதுனாலையும் எனக்கு இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுது. தென் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, லாகிங் பண்ணுறது, ஹார்வெஸ்டிங் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே we also have a reason for the loss of biodiversity. ஸோ ஹேபிடேட் லாஸ் சொல்லலாம். இப்போது மரங்களை நம்ம அழிக்கிறோம். அப்போ அந்த மரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு அது ஹேபிடேட் லாஸ் தானே, அது தங்குற இடமே இப்போ காணாமல் போயிடுச்சு. கரெக்டாக? தென் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த ஈகோசிஸ்டம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன? பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை நான் என்ன பண்ணிடுறேன், சின்ன சின்னதாக வந்து பிரித்து வீடு கட்டுறேன், இல்லை எஸ்டேட்டாக பண்ணுறேன், பிளாட் போட்டு வைக்கிறேன். ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து எஃபெக்ட் ஆகுது. தென் டீக்ரடேஷன் ஆஃப் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ ஏற்கனவே இயற்கையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அழிச்சிடுறேன். சரியா? தீஸ் லீட் டு த ஐசோலேட்டட் ஸ்மால் அண்ட் ஸ்கேட்டர்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ ஒரு பெரிய நிலத்தை நான் துண்டு துண்டாக வந்து உனக்கு எனக்கு அப்படின்னு நான் பிரித்து சொந்தம் கொண்டாடும் போது, நம்மளோட வீடு கட்டும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வாழ்ந்த நிறைய அனிமல்ஸோ நிறைய பிளான்ஸோ காணாமல் போயிடலாம், இல்லையா பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு வேறு இடத்துக்கு போயிடலாம். அல்டிமேட்லி அது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக மாறிடும், அழிய போகிற ஒரு ஆர்கானிசமாக மாறிடும். ஸோ டைனோசர் எப்படி இந்த காலத்தில் பார்க்க முடியலையோ அதே மாதிரி இதையும் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அழிஞ்சு போயிடும். சரியா? நெக்ஸ்ட்டு போகலாமா? அதர் த்ரெட் ஃபேக்டர்ஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் வர த்ரெட்டு, நம்மளால் வர பாதிப்புகள். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்கலாம்? ஸ்பெஷலைஸ்டு டயட் அண்ட் ஹேபிடேட் ரெக்குயர்மெண்ட். ஸோ சில அனிமல்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லைன், டைகர்லாம் வச்சுக்கோங்களேன், எனக்கு வேறு எந்த அனிமல்ஸும் வேணாம், மான் மட்டும் போதும், மான் டீர் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே நான் அடித்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட டயட்டில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுச்சுன்னா மான் இனமே காணாமல் விடும். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு அனிமலும் அது எந்த அனிமலை அடித்து சாப்பிடுது, அதோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பயோடைவர்சிட்டி எஃபெக்ட் ஆகலாம். தென் லார்ஜ் பாடி சைஸ் இருக்கக்கூடிய அனிமல், ஸ்மால் பாப்புலேஷன் சைஸ் இருக்கக்கூடிய அனிமல், இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன். லார்ஜ் பாடி சைஸ் இருக்க எலிஃபெண்ட் எடுத்துக்கோங்களேன். எலிஃபெண்ட்டு நடக்கும்போது தெரியாமல் நிறைய அனிமல்ஸை மிதிச்சே கூட சாவடிக்கலாம், தெரியாமல். ஓகே, அன்இன்டென்ஷனலி. அப்போ அங்கேயும் எனக்கு பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது தானே. ஸோ லார்ஜ் பாடி சைஸ் இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை தான், ஸ்மால் பாப்புலேஷன் சைஸ் இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ ஒரு இடத்துல எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆர்கானிசம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சீக்கிரமாகவே இறந்து போயிடும், சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ரீசன். ஏன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணாது, அந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால தானாகவே அழிஞ்சு போயிடும். லிமிட்டட் ஜியாகிரபிக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ மனுஷங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே இருந்தால் அவங்களால குலைக்க முடியாது. ஸோ நம்ம வேறு வேறு கண்ட்ரீஸில் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம எல்லாருமே ஆக்கிரமிக்க ஆரம்பித்தோம். சும்மா உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், சரியா? ஸோ மனுஷங்க வந்து ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு தோன்றுனாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து இப்போ நம்ம எல்லா கண்ட்ரீஸ்லையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும், இல்லைனா நம்மளுமே அழிஞ்சு போயிருப்போம் ஒரு காலத்தில். ஹை கமர்ஷியல் ஆர் எக்கனாமிக் வேல்யூ. கமர்ஷியல் அப்படின்னா காசு அதிகமாக கிடைக்குதுங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சந்தன மரமாக, அதில் வந்து கூடி கூடியாக காசு கிடைக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சந்தன மரத்தை ஃபுல்லாக நம்ம அடிச்சிட்டோம்னா அது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக மாறிடும், எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷஸாக மாறிடும். ஸோ காசு கிடைக்குங்கிறதுக்காக நான் ஒரு மரத்தை வெட்டுறது, இல்லை ஒரு அனிமல் வந்து துன்புறுத்துறது, சாவடிக்கிறது. இப்போது யானையோட தந்தம் வந்து நல்லா ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக யானையை சாவடிச்சிட்டே இருந்தால் யானை அழிஞ்சு போயிடும். அதுதான் கமர்ஷியல் அண்ட் எக்கனாமிக் வேல்யூ. சரியா? அடுத்து போகலாமா? பெருசாக பாடி சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ், எஸ்பெஷலி மேமல்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு பெரிய ஏரியா வேணும், அது வாழ்கிறதுக்கு, தங்குறதுக்கு, மேட்டிங் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஏரியா வேணும்.
ஓகே, மேமல்ஸ் வித் ஸ்பெஷலைஸ்டு டயட்ஸ் லைக் கார்னிவோர்ஸாக இருக்கலாம், இல்லை சில மேமல்ஸ் வந்து ஃப்ரூகிவோர்ஸ், ஃப்ரூட்டை சாப்பிட்டு வாழக்கூடிய அனிமல்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே லார்ஜர் ஃபோரேஜிங் ஏரியாஸ் வேணும். ஃபோரேஜிங் ஏரியாஸ் அப்படின்னா இன்னொரு அனிமலை போய் அடித்து கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு ஏரியா அதுக்கு தேவைப்படுது. They also have low reproductive output unlike small rodents. Low reproductive outputனா பெருசாக இருக்க எல்லா அனிமல்ஸும் ஒரு தடவை ரீப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு குட்டி போடும், மேக்ஸிமம் 2 குட்டி போடும், அவ்வளோதான். பட் சின்ன அனிமல்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா நிறைய குட்டி போடும். இப்போ இன்செக்ட் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், ஒரே தடவை ரீப்ரொடியூஸ் பண்ணி முட்டை வைக்கும்போது ஒரு 100 முட்டை 50 முட்டை வைக்கலாம். ஆனால் நம்மளால அவ்வளோ ஆர்கானிசம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? நோ, வி கேனாட். ஸோ பாடியோட சைஸ் பெருசாக நம்மளோட ரீப்ரொடக்டிவ் அவுட்புட்டும் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃப்ரூட் பேட்ஸ் ஆஃப் குவாம் சொல்லலாம். சில பேட்ஸ்னால் என்னடா, வவ்வால் சொல்லுவோம் இல்லையா, வவ்வால் வந்து சிலது பழங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய வவ்வால் இருக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணும், ஃப்ரூட் பேட்ஸ் ஆர் அ லோக்கல் டெலிகசி causing their population to decline. ஸோ நிறைய பேர் இந்த வவ்வால்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஓகே, அதனாலேயே அதோட பாப்புலேஷன் கம்மியாகிக்கிட்டே வருது. their loss led to reduced fruit production. ஸோ இது வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஃப்ரூட் வந்து கம்மியாகுது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த பேட்ஸ் தான் போய் பாலினேட்டர்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மாவில் வச்சுட்டு வர ஒரு ஆர்கானிசமாக இதுதான் இருந்திருக்கு. இப்போ இது காணாமல் போனப்போ அல்டிமேட்லி ஃப்ரூட்ஸும் வந்து எனக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? திஸ் எக்ஸாம்பிள் ஷோஸ் த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் த நீட் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆர்கானிசம் இன்னொன்று நம்பி தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேட்டை நம்பி தான் இருந்தது இல்லையா, அதுதான் சொல்ல வராங்க. இப்போ இதனாலேயே பேட்டில் எதுக்கு நிறைய வெரைட்டிஸ், ஒரு பேட் இருந்தால் பத்தாதான்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன். இப்போ ஃப்ரூட் பேட்ஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரூட்டோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. ஸோ பயோடைவர்சிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே மேம், வென் 10th class will start? சத்யகுமார், இது உங்கள் சேனல் கிடையாது, இது 11th 12th சேனல். இதில் 10th class ஒரு நாளும் வராது, நீங்கள் அப்படியே வருஷக்கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ 10th வேறு சேனல் இருக்குது. நான் 10th லைவ் எடுத்து முடிச்சுட்டு தான் இந்த லைவுக்கு வந்திருக்கேன். 10th லைவ் அந்த சேனலில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது டெய்லியுமே. ஸோ அந்த சேனல் பாருங்கள், வேதாந்தம் 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ். சரியா? இப்போ காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ் பார்க்கலாமா? இது ஒரு 5 மார்க்டா. இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். எதனாலலாம் எனக்கு வெரைட்டிஸ் வந்து கம்மியாகுது, பிளான்ஸோ அனிமல்ஸோ என்ன எடுத்தாலும் வை த வெரைட்டிஸ் ஆர் கெட்டிங் கம்மி, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹேபிடேட் லாஸ். அந்த பிளான்ட்டோ இல்லை அனிமலோ தங்கியிருந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், அழிச்சிடுறோம். எக்ஸாம்பிள், நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணி மரத்தை ஃபுல்லாக வெட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஹேபிடேட் லாஸை ஃபேஸ் பண்ணுது. ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ பெருசாக இருந்த நிலத்தில் நிறைய ஆர்கானிசம் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். பட் இப்போ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் இண்டஸ்ட்ரி கட்டுறேன், இல்லை வீடு கட்டுறேன், ஆர் எஸ்டேட்டாக நான் பிளாட் போட்டு விற்கிறேன் அப்படின்றது ரீசன்னால நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே இருந்த மரத்தை எல்லாம் அறுத்து அங்கேருந்து அனிமல்ஸை துரத்தி விடுறதுனால கூட பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கலாம். டெஸ்ட்ரக்ஷன். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அழிக்கிறதுனால கூட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில் ஸ்பில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இந்த பெட்ரோல், ஆயில் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கடல் வழியாக கப்பலில் தான் வரும். அப்போ அந்த கப்பலில் வர ஆயில் வந்து தெரியாமல் எங்கேயாவது கவுந்துருச்சு அந்த கண்டெய்னர் அப்படின்னா கடலில் அப்படியே வந்து ஸ்பில் ஆகிடும். அதுதான் ஆயில் ஸ்பில்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு மெயினான பிரச்சனை என்னென்னா, ஆயிலும் தண்ணியும் மிக்ஸே ஆகாது. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி அதிகம், தண்ணியோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. அது ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆயில் ஃப்ளோட் ஆகிறதுனால கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிசம், மீனாக இருக்கலாம் இல்லை பிளான்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் கிடைக்காது. ஓகே, ஏன்னா ஃபுல் ஆக்சிஜன் எல்லாமே வந்து ஆயில் லேயர்லேயே ஸ்டாப் ஆகிடும், அதுக்கு கீழே வராது. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி அதிகம். அடுத்து சன்லைட் உள்ளே என்டர் ஆகாது. ஸோ இந்த 2 ரீசன்னால் பிளான்ஸும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, உள்ளே இருக்கக்கூடிய மீன்களும் இறந்து போயிடும். பிளான்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாமே டிஸ்ட்ரக்ஷன் தான். இதனால் நிறைய அனிமல்ஸ் வந்து காணாமல் போகலாம். தென்
பொல்யூஷன், ஸ்மாக் வந்து தானாகவே உருவாகுது. நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏர் பொல்யூஷன் பண்ணுறதுனால தான் ஸ்மாக் வருது. பெஸ்டிசைட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம், ஹெர்பிசைட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம். பெஸ்டிசைட்ஸ்னால் என்னது? பெஸ்ட்டுனா இந்த வண்டு, பூச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் போயிட்டு பிளான்ட்ஸை சேதப்படுத்துவோம். அதை கில் பண்ணுறதுக்காக, சைடுனா கில்லிங், ஸோ அதை வந்து சாவடிக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் பெஸ்டிசைட். ஹெர்பிசைட் அப்படின்னா என்னது? தேவையில்லாத களைக்கொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாத செடிகளை சாவடிக்கிறதுக்காக நான் கெமிக்கலை யூஸ் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் களைக்கொல்லி. சரியா? வீடை கொள்றதுக்காக. வீடுனா என்னது? தேவையில்லாத செடிகள். சரியா? தென் ஆயில் ஸ்லிக்ஸ், ஆயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்பில் பண்ணுறோம், இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து உருவாக்குறோம். தட் இஸ் நம்ம வீட்டில் வந்து ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதனால இருந்தும் கூட எனக்கு சிஎஃப்சி வந்து ரிலீஸ் ஆகலாம், குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ரிலீஸ் ஆகலாம். சரியா? தென் கிளைமேட் சேஞ்ச். பயாலஜிக்கு மேரத்தான் போடுங்க மேம் ஃபார் செகண்ட் மிட் டர்ம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அனிமே இதுவே மேரத்தான் தான். இனிமேல் எல்லா கிளாஸஸும் 2 மணி நேரம் இருக்க போது. இதுதான் உங்களோட செகண்ட் மிட் டர்முக்கான மேரத்தான். ஓகேவா? இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் மார்க் கிடைக்கும், இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா மார்க் கிடைக்காது. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே நெக்ஸ்ட் இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே 2 hours கிளாஸ் தான் எவ்ரிடே. சரி, ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். கிளைமேட் மாறுறதுனால சில ஆர்கானிசம் வந்து பொழைக்க முடியாமல் இறந்து போகலாம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஏலியன் ஆர் எக்ஸோட்டிக் ஸ்பீஷியஸ். இப்போ நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு அனிமலையோ நம்ம வந்து வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா, நம்ம நாட்டு மாடோ இல்லை நாட்டு காய்கறியோ நாட்டு பிளான்ஸ்க்கோ வந்து பாதிப்பாக அது அமையலாம். தென் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ஒரு விஷயத்தை தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும், தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அதுதான் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸாம்பிள் போச்சிங் அப்படிங்கிறது சில அனிமல்ஸை இல்லீகலாக நான் சாவடிக்கிறது, வேட்டையாடுறது. ஹண்டிங்னா வேட்டையாடுறது தான், பட் அதையே நான் இல்லீகலாக பண்ணுறேன், வேறு பர்பஸ்க்காக பண்ணுறேன். இப்போ யானையிலேருந்து தந்தம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னா அது பேர் போச்சிங்னு சொல்லுவோம். சரியா? தென் ட்ரீ கட்டிங், ஓவர் ஃபிஷிங். மீன்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம், பட் நிறையா கிடைக்குது, எனக்கு நிறையா அவைலபிளாக இருக்குங்கிறதுக்காக நான் பிடிச்சி பண்ணேன்னா சில வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் காணாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைனிங் பண்ணுறேன், நான் சுரங்கத்தில் வந்து எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறேன்னா அதே ஒரு லிமிட் வரைக்கும் தான் பண்ணணும், ரொம்ப தோண்டிகிட்டே இருந்தோம்னாலும் ஒன்றும் நடக்காது. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்வாகல்ச்சர். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னது? நம்ம 10th ஸ்டாண்டர்டில் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் படிச்சிருப்போம். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இஸ் நத்திங் பட் எனக்கு லாபம் வேணும், விளைச்சல் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுமா? பண்ணுறேன். நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுமா? பண்ணுறேன். நிறைய ஆளுங்களை வேலைக்கு எடுக்கணுமா? ஐ வில் டூ இட். என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி, பட் அட் த சேம் டைம் அது வந்து என்ன பண்ணும்? இப்போது நிறைய பெஸ்டிசைட் யூஸ் பண்ணால் சாயிலை தான் எஃபெக்ட் பண்ணும், அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு லாபம் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு விவசாயம் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் விளைச்சலை எடுக்க முடியுமோ அத்தனையும் பண்ணுறேன்னா அது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். அதுவும் தப்பு தான். ஓகே. தென் அக்வாகல்ச்சர்னால் இப்போது வந்து மீனை வளர்த்தி அதை நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த முத்து அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது ஆபத்து தான். ரிசல்ட் எப்போவா? என்ன ரிசல்ட்டுப்பா? கேட்குற கேள்வியை தெளிவாக கேளுப்பா. எம்விசாட் ரிசல்ட் வந்து வந்துடும், ஒரு 1 or 2 days மேக்ஸிமம் வந்துடும். எதுக்கும் நீங்கள் எம்விசாட் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வரலை அப்படின்னா ஒரு 1 or 2 days வந்துடும். ஏன்னா நேற்று தான் எம்விசாட்டோட எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days ஆகும். ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் ஸ்பீஷஸ். நேட்டிவ் அப்படின்னா நம்மளோட நாட்டில் காலங்காலமாக இருந்துட்டு வந்த மரங்களாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கும்
வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸையோ நான் வந்து என்ன பண்ணுறேன், கிராசிங் பண்ணுறேன், ஹைப்ரிடை உருவாக்குறேன். சரியா? இப்படி பண்ணும்போது ஏற்கனவே இருந்த அந்த நாட்டு காய்கறிகள் காணாமல் போயிடும். ஓகே, ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஹைப்ரிட் கிடைக்குமே தவிர ஏற்கனவே இருந்த நாட்டு காய்கறிகள் காணாமல் போயிடும். ஓகே, தென் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரதுனால, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், எர்த்குவேக், வல்கனோ எரப்ஷன், இதனால் எல்லாமே கூட நம்மளுக்கு அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் எஃபெக்ட் ஆகலாம். தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரீஸை நான் புதுசாக கட்டிகிட்டே வரேன். அதே மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருப்பேன். பட் அந்த நிலத்தெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது, ஒரு டவுனாக மாற்றுற அந்த ப்ராசஸ்க்கு நான் பண்ணிடுறேன். அதுதான் அர்பனைசேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரோடு போடணுங்கிறதுக்காக அங்கே இருக்க மரத்தை நான் வெட்டுறது. தென் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், நான் வந்து ரோடை விரிவாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது. சரியா? இதெல்லாமே தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சரியா? பயாலஜிக்கு மினி மெட்டீரியல் சென்ட் பண்ணுங்க. தட் இஸ் ஒன்லி ஃபார் பெய்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்டா. பிடிஎஃப் அண்ட் ஆல் த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பெய்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் மார்க் வரும், படித்தா மார்க் வரும். படிங்கடா. அப்புறம் ஏன் மேரத்தான் கேட்குறீங்க? மேரத்தான் அட்டென்ட் பண்ணிட்டும் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னா மார்க் வராதுல்ல. அப்புறம் ஏன் கேட்குறீங்க? படிக்க ஆரம்பிக்கலாம்ல. பெய்டுக்கு தான் சொல்கிறேன் மேம். டே, பெய்டுக்கு நான் 4 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பியாச்சு ரஷிகா. எப்போ தெரியுமா? ஐ திங்க் இட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஆர் குவார்டர்லி எக்ஸாம். அப்போவே நான் சென்ட் பண்ணிட்டேன். டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஸோ இது புரிஞ்சது இல்லையா? இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், இதனால் எல்லாமே கூட ஒரு மரத்தை வெட்டலாம். அதனால் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகலாம். அன்ரெகுலேட்டட் டூரிசம் அண்ட் மோனோகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஸோ டூரிஸ்டாக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், பட் அங்கே இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கை கொண்டு போய் மலைக்கு மேலே போட்டு வந்துட்டேன்னா அங்கே யார் க்ளீன் பண்ணுவாங்க? நோபடி வில் கிளீன் இட் இல்லையா? இது என்ன தரையா கூட்டினா போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு? ஸோ மலைக்கு மேலே நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கே யாரும் போய் க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போது உள்ளே போகிறவங்களுக்கே நம்ம என்ன பண்ணிடணும், செக்கிங்கெல்லாம் போட்டு என்ன வச்சுருக்கீங்க என்ன வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ரெகுலேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? தென் கோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்னா அழிவு. இப்போது 2 ஆர்கானிசம் ஒன்றா அழிஞ்சு போகிறது தான் கோ எக்ஸ்டென்ஷன். ஓகே, த லாஸ் ஆஃப் டிபெண்டன்ட் ஸ்பீஷஸ் அலாங் வித் த ஹோஸ்ட் ஸ்பீஷஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கேல்வேரியா ட்ரீ அண்ட் டோடோ பேர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கேல்வேரியா ட்ரீ வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு டோடோ பேர்ட் முக்கியம். ஏன்னா கேல்வேரியா ட்ரீயோட சீடு வந்து ரொம்ப ஹார்டான அவுட்டர் கவரிங்கோடு இருக்கும். அது அப்படியே ஜெர்மினேட் ஆகாது, முளை கட்டாது. ஸோ இதை ஒரு டோடோ பேர்ட் சாப்பிட்டு அந்த டோடோ பேர்ட் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம்ஸு இதை கொஞ்சம் அந்த ஹார்டான லேயரெல்லாம் இது பண்ணி தென் அது எக்ஸ்க்ரீட்டாவாக வெளியே கொடுக்கும்போது அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ கேல்வேரியா ட்ரீ வந்து எனக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணணும், புது ஏரியாவுக்கு போகணும்னா அதுக்கு டோடோ பேர்ட் முக்கியம். இப்போ ஒரு காலகட்டத்தில் டோடோ பேர்ட் வந்து அழிஞ்சு போக ஆரம்பிச்சது. அப்போ அதை நம்பி இருக்கக்கூடிய கேல்வேரியா ட்ரீயும் வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கோ எக்ஸ்டென்ஷன். புரியுதா? எனி டவுட்ஸ்? நந்தினி, இது புக் பேக் இல்லைடா, இது லைன் பை லைன் கிளாஸ் தான். இது லைன் பை லைன் கிளாஸ் தான். அடுத்து போலாமா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் ஸ்டில் நவ்? எல்லாமே கிளியரா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம்.
No doubts? Okay. Next one is habitat loss. Habitat அப்படின்னா நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம்னு சொல்லுவோம் இல்லையா, அது காணாமல் போகிறதுனால அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து காணாமல் போயிடும். ஓகே. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் சச் ஆஸ் செட்டில்மெண்ட், நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டி தங்க ஆரம்பிக்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், இல்லை மைனிங் பண்ணுறோம், சுரங்கப்பாதையெல்லாம் தோண்டிகிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரீஸை கட்டுறோம், ஹைவேஸ் கட்டுறோம், இதனாலெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ஹேபிடேட் எஃபெக்ட் ஆகலாம். Species are forced to adapt, migrate or perish. அடாப்ட்னா இப்போது ஏற்கனவே நடந்துட்டு இருக்க சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகிறது, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா, அந்த இடத்துலேருந்து விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும், மைக்ரேஷன். பெரிஷ் அப்படின்னா வந்து இறந்து போயிடணும். ஓகே. ஸோ எய்தர் சர்வைவல் ஆர் இறந்து போகிறது. சர்வைவல் ஆகணும்னா நீங்கள் ஒன்று அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டணும், இல்லைனா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும், இல்லையா இறந்து தான் போகணும். பிகாஸ் ஆஃப் ப்ரிடேஷன், வேற ஒரு அனிமல் வந்து உன்னை அடித்து கொண்டு சாப்பிட்ருச்சுன்னா, இல்லை உனக்கே வந்து சாப்பாடு கிடைக்காம ஸ்டார்வேஷன், பஞ்சம் வந்துருச்சுன்னா, டிசீசஸ் வந்துருச்சுன்னா, ஆர் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா, இந்த மாதிரியெல்லாம் ரீசன்னால ஒரு ஸ்பீஷிஸ் சுத்தமாகவே காணாமல் போயிடலாம். அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஓவர் பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் த லேண்ட், வாட்டர் அண்ட் ரா மெட்டீரியல் டிமாண்ட். இப்போ நம்ம நிறையா மக்கள் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஓவர் பாப்புலேஷன் இஸ் த மெயின் திங். ஏன்னா நம்மளுக்கு நிறைய நிலம் வந்து தேவைப்படுது. எவ்வளோ பேர் இருக்கோமோ அவ்வளோ பேருக்கும் வீடு கட்டணும் அப்படின்றப்போ நிலம் அதிகமாக தேவைப்படுது. அவ்வளோ பேருக்கும் தண்ணி வந்து தேவை, குடிக்கிறதுக்கும் சரி, இல்லை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும், குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு. ஸோ ஃபார் மெனி ரீசன்ஸ் வாட்டர் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அழிச்சிடுறோம். ஸோ இதனால் பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? These are met by destroying or fragmenting natural areas, wetlands, forest, rivers, sea shores, mountains. இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறதுனால, தனித்தனியாக பிரித்து உனக்கு இது என்னோட நிலம் அப்படின்னு பிரிக்கிறதுனால, ஆர் டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால கூட பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து நடக்கலாம். சரியா? அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹேபிடேட் லாஸ் போகலாமா? ஒரு இடத்த அழிச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஒன்ஸ் கவர்ட் 14% ஆஃப் த எர்த்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். நவ் இட் இஸ் ஒன்லி 6%. ஸோ ட்ராபிக்கல் ஏரியாவில் இருந்து ரெயின் ஃபாரஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் மொத்த எர்த்தில் 14% அது இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜஸ்ட் இது 6% மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டோம், நிறைய ரெயின் ஃபாரஸ்ட்டை நம்ம அழிச்சிட்டோம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் நோன் அஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட். இது வந்து ஒரு புக் பேக் 1 மார்க் கொஷின் இல்லையா, இது கேட்பாங்க உங்களோட செகண்ட் மிட் டேர்மில். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு சொல்கிறோம். லங்ஸ்னால் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுற அந்த ப்ராசஸ்க்கு லங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் இந்த மொத்த எர்த்துக்கும் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஹவு? அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, டென்ஸாக இருக்குது, அடர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட சன்லைட்டே உள்ளே போக முடியாத அளவுக்கு வேறு வேறு ஹைட்டில் மரங்கள் இருக்கும். ஒரு மரம் இந்த ஹைட்டில் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு மரம், அதுக்கு மேலே இன்னொரு மரம்னு அடுக்கடுக்காக இருக்கும்போது நோ சன்லைட் வில் என்டர் இன் டு த லேண்ட். அந்த சாயிலில் சன்லைட்டே படாது. அந்த அளவுக்கு மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் இந்த உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனில் பெரும் பங்கு வந்து கொடுக்குது. வை? ஹவு? எப்படின்னா இந்த பிளான்ஸோ ட்ரீஸோ தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் இட் வில் ரிலீஸ் த ஆக்சிஜன். கரெக்டாக? இப்படி தான் கொடுக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. சரியா? அப்போ திஸ் இஸ் நோன் அஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட். மொத்த பிளானட்டுக்கும் லங்ஸ் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு. இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட். அங்கே இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட்டையும் நம்ம அழிச்சிட்ருக்கோம். ஓகே, நம்ம அங்கே போய் வீடு கட்டுறதுக்காகவும் நம்ம அழிச்சிட்ருக்கோம், ஆர் விவசாயம் பண்ணுறதுக்காக நம்ம அழிச்சிட்ருக்கோம். தென் நியூசிலாண்டில் 90% ஆஃப் த வெட்லேண்ட் டெஸ்ட்ராய்ட் ஃபார் சோயா பீன் கல்டிவேஷன் ஆர் பீஃப் ஃபார்மிங்.
ஸோ 90% ஆஃப் த வெட்லேண்டை எதுக்காக நம்ம வந்து அழிச்சிட்டோம்? சோயாபீனை விவசாயம் பண்ணுறதுக்காக. ஆர் பீஃப் ஃபார்மிங் அப்படின்னா மாடு நிறையா வந்து நான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. மாடு வளர்த்தா அதுலேருந்து எனக்கு பீஃப் கிடைக்கும், மீட் கிடைக்கும், அதை நான் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக. சரியா? ஓகே. ஸோ இந்தியா போகலாமா? இந்தியாவில் கொடைக்கானல் அண்ட் நீல்கிரி இந்த 2 மலையிலுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேப்பிட்லி டிகிரேடட் ஃபார் ஹியூமன் ஆக்குபென்சி. மனிதர்கள் அங்கே போய் நம்ம வந்து ஆக்கிரமிச்சுக்கிறோம், அங்கே வீடு கட்டியிருக்கோம், இதனாலேயே நிறைய இடங்கள் வந்து அழிஞ்சு போகுது. சரியா? அடுத்து போகலாமா? லாஸ் ஆஃப் ஹேபிடேட் லீட்ஸ் டு எலிமினேஷன் ஆஃப் த பிளான்ஸ். எலிமினேஷன் அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடறோம். ஓகே, நீ ஒன்று இறந்து போயிடு, இல்லையா நீ பொழைச்சிக்கோ, அது உன்னோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக எலிமினேட் பண்ணிடுறோம். சரியா? பிளான்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம், அனிமல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காணாமல் போகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்து போகலாமா? செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் 1 ஷார்ட் வீடியோவில் மேரத்தான் போடுங்க மேம். லைக் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸா? டே மனசு தொட்டு சொல்லு, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் எவ்வளோ சாப்டர் இருக்குது, பயாலஜியில் எவ்வளோ சாப்டர் இருக்குது? சாப்டர் நம்பர் இஸ் வெரி வெரி ஹை இன் பயாலஜி. ஹவு கேன் வி டூ 1 ஷார்ட்? சொல்லு பார்க்கலாம். 2 மார்க் 3 மார்க் மட்டும் நம்ம எடுத்தாலே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும் ஒரு கிளாஸு. 5 மார்க் மட்டும் எடுத்தாலே அது வரும் ஒரு 6 மணி நேரம் கிளாஸு. எப்படி 1 ஷாட் போட முடியும்? 12 மணி நேரம் லைஃப் போக முடியுமா? தட் இஸ் ஹவு பயாலஜி இஸ். இட் இஸ் நாட் சேம் லைக் இந்த கெமிஸ்ட்ரி ஆர் மேத்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ். இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. முத்துப்பிரியா, பயாலஜி எவ்வளோ படித்தாலும் மறக்குது மேம், என்ன பண்ணுறது? 2 விஷயம் பண்ணுங்கள். புரிஞ்சு படிங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு சம் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ புரியாமல் படித்தா கண்டிப்பாக மறந்து போயிடும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி படித்ததா ஒரு 2 நாள் கழிச்சு ரீகால் பண்ணணும், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு ரீகால் பண்ணணும். இல்லைன்னா மறந்து போக தான் செய்யும். தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ப்ராக்டிஸ். சரியா? இம்பார்ட்டன்ட் மட்டும் போடுங்க. டே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க்குன்னு நான் தனித்தனி லைவ் போகிறதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போனாலே இவ்வளோ டைம் ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம போர்ஷன்ஸை முடிக்கணும். இன்னும் நம்ம இந்த சாப்டர் முடிக்க வேண்டியது இருக்குது, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் முடிக்க வேண்டியது இருக்குது, பாட்னியில் 8வது சாப்டர். இது 2ம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வி ஸ்டில் ஹேவ் டைம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் போகலாம். 11th ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸ் அண்ட் நாளையிலேருந்து அந்த மாதிரி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கும் ஆஸ் சூன் ஆஸ் வி கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ் நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? பட் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. அது எத்தனை பேர் இன்னும் பார்க்கல? ஐ திங்க் மெனி ஹேவன்ட் வாட்ச்ட் இட். எத்தனை பேர் பார்க்கல சொல்லு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ. எஸ், 12th பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ எத்தனை பேர் பார்க்கல? எல்லாருமே பார்த்தாச்சா? என்னடா எல்லாருமே பார்த்தாச்சா? இன்கேஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா நான் உனக்கு வீடியோவோட லிங்க் எடுத்து அனுப்புகிறேன். அதுக்காக தான் கேட்குறது. ஷல் ஐ சென்ட் யூ த லிங்க்? இங்கே பாரு, நான் உனக்கு ஒரே ஒரு லிங்க் தரேன். அதில் 2மே இருக்கும். என்னென்னு தெரியுமா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்கும், ப்ளஸ் மிட்டமோட கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பர் அதையும் நான் கொடுக்குறேன்.
நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா செகண்ட் மிட்டர்மோட கொஷின் பேப்பர் வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன். சரியா? இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினோட வீடியோ லிங்க்கும் இருக்கும், இதோட பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பாருங்கள். யூ வில் கெட் போத் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்துடும், கொஷின் பேப்பரோட பிடிஎஃப்பும் வந்துடும். சரியா? ஆர் உனக்கு இங்கே கமெண்ட் செக்ஷனில் இந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் இருக்கும். நம்ம சேனலுக்குள்ளே வீடியோஸ்குள்ளே போகணும். சரியா? ஐ ஷோ யூ. சி நம்ம சேனலா, நீ சேனலுக்குள்ளே போன உடனே உன்னோட ஃபோனில் வந்து ஹோம் தான் இருக்கும். இதோ இந்த ஒரு பேஜ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோஸ்குள்ளே வரணும். ஓகே, வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா முதல் வீடியோவே இது தான். யூ கேன் கிளிக் திஸ் வீடியோ. செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்குது, கொஷின் பேப்பரும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படியே கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் யூ கேன் சி செகண்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கா? இதை கிளிக் பண்ணி கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி செகண்ட் மிட்டமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ டு த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ. அட் த சேம் டைம் இந்த வீடியோவுக்கு கீழே பிடிஎஃபோட லிங்க் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? எனி டவுட்ஸ்? இளவரசி படிடா, இதுக்காக இல்லை நீ லைவ் வந்தது. சரி, அடுத்த டாபிக் போலாமா? ரெடியா? Shall we move on to the next topic? ஓகே, இதில் கேஸ் நம்பர் 1 டிக்ளைன் ஆஃப் ஸ்பாரோஸ். டிக்ளைன் அப்படின்னா கம்மியாகிறது. ஸோ சிட்டுக்குருவிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ பெருசாக பார்க்க முடியறதில்ல. பட் ஒரு காலத்தில் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? காமன் ஸ்பாரோஸ் ஆர் கோயிங் எக்ஸ்டிங்க்ட் டியூ டு அர்பனைசேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ஹியூமன் இன்டராக்ஷன். ஸோ இதில் என்ன ஆகுது, நம்ம நிறைய இடங்களை அர்பனைஸ் பண்ணுறோம், அதாவது டவுன் ஏரியா மாதிரி மாற்றுறோம். நிறைய கடைகள் கட்டி, நிறைய வீடுகள்லாம் கட்டி அர்பனைஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்பாரோஸ் காணாமல் போகுது. அன்லைக் பீஜன்ஸ், ஸ்பாரோஸ் நீட் கேவிட்டிஸ் டு பில்ட் நெஸ்ட். இப்போது பீஜன்ஸ் வந்து என்ன ஆனாலும் வந்து கூடை கட்டிடும், அது பிரச்சனை இல்லை. புறா இருக்கு இல்லையா அது. பட் ஸ்பாரோ சிட்டுக்குருவின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு கேவிட்டி, எம்டி ஸ்பேஸுங்கிறது வேணும். ஓகேவா? மரபொந்து அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடம் இருந்தால் தான் அது கூடு கட்டும். பட் அப்படிப்பட்ட ஒரு இடமே இல்லைன்னா அது அழிஞ்சு தானே போகும். ஸோ the causes include use of packed food and insecticide in the farming. நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், அதில் பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்து எனக்கு பேக்டு ஃபுட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். மாடர்ன் ஆர்கிடெக்சர், த மேட்ச் பாக்ஸ் ஸ்டைல் பில்டிங் இருக்கிறதுனால நெஸ்டிங் ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது. வீட்லேயும் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடலாம் இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது. பட் நம்ம வீட்டோட ஸ்டைலையே மாற்றி கட்டுறதுனால அதுக்கு தேவையான ஒரு இடம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரெடியூஸ்ட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் அவைலபிலிட்டி. அப்படியே அந்த ஸ்பாரோஸ் சிட்டுக்குருவி வளர்ந்தாலும் உயிரோடு இருந்தாலும் உணவு அதுக்கு கம்மியாக இருக்குது. அதோட தங்குறதுக்கு இடம் அதுவும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் அது காணாமல் போகிறதுக்கு. சரியா? அடுத்து ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் போகலாமா? ஹேபிடேட்னா இருப்பிடம், ஃப்ராக்மெண்டேஷனாக நம்ம பங்கு போட்டுக்கிறது. சரியா? அந்த லார்ஜ் கண்டினியூஸ் ஹேபிடேட், பெருசாக பெரிய பெரிய நிலமாக இருந்தது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணி சின்ன சின்னதாக பிரித்து க்ராப் லேண்ட்ஸ் மாற்றிட்டோம். ஆர்கிட்ஸ், பிளான்டேஷன், அர்பன் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு வேறு வேறு பர்பஸ்க்காக நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ இதனாலையும் கூட சில அனிமல்ஸ் காணாமல் போகலாம். ஸோ இதனால் ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகும், ஃபுட் வெப் அஃபெக்ட் ஆகும். லாஸ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தீஸ் ஹேபிடேட்ஸ். எண்டமிக் ஸ்பீஷஸ்னால் சில பிளான்ஸு, சில அனிமல்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது.
அப்படிப்பட்ட பிளான்ஸ் காணாமல் போகிறதுக்கு இது ஒரு ரீசன், அப்படிப்பட்ட அனிமல்ஸ் காணாமல் போகிறதுக்கு இது ஒரு ரீசன். தென் டிக்ரீஸ்டு பயோடைவர்சிட்டி இன் த ஃப்ராக்மெண்டட் ஜோன்ஸ். இப்போது வெரைட்டிஸ் கம்மியாகிறதுக்கு இந்த ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். பெரிய நிலத்தை நம்ம பங்கு போட்டு வித்துறது, சரியா? தென் லார்ஜ் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், எக்ஸாம்பிள் எலிஃபென்ட்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சிவியராக எஃபெக்ட் ஆகுது இந்த ரீசன்னால். எலிஃபென்ட் காரிடார்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி ரூட்ஸ் ஆர் ஹைலி வல்னரபிள். ஸோ எலிஃபென்ட்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப பெரிய இடம் வந்து தேவை. பட் அந்த இடத்த நீங்கள் பிரிச்சிட்டிங்க, கூறு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த எலிஃபென்ட்ஸ் அங்கே வாழ முடியாது. ஸோ டிக்ளைன் ஆஃப் ஸ்பேரோஸு, மற்ற பேர்ட்ஸ், இது எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷனால் காணாமல் போகிறதுல இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் அனதர் ரீசன். எந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப ஓவராக நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது. ஸோ ஹியூமன்ஸ் வந்து இயற்கையாக தான் நம்பி இருக்கோம், நம்மளோட ஃபுட்டுக்கு, ஷெல்டருக்கு, எல்லாத்துக்குமே. பட் நம்மளோட பேராசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம தேவையும் தாண்டி அதை எடுத்தால் எனக்கு காசு கிடைக்குங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த பேராசை, அதனால நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறோம் சில விஷயங்களை, அதுதான் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ த எக்ஸசிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரெடியூசஸ் அ பாப்புலேஷன் சைஸ். ஸோ ஒரு விஷயத்தை அளவுக்கு மீறி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பாப்புலேஷனோட சைஸ் கம்மியாயிரும், விச் இஸ் மேக்கிங் த ஸ்பீஷஸ் வல்னரபிள் டு எக்ஸ்டென்ஷன். வல்னரபிள் அப்படின்னா வீக், சரியா? ஈஸியாக அழிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக வீக்கான ஒரு ஸ்பீஷஸாக மாறிடுது, சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து டோடோ பேர்ட், தென் பேசஞ்சர் பீஜன், ஸ்டெல்லார் சீ கவ், இது எல்லாமே கடைசி 200 to 300 வருஷத்துக்குள்ளே தான் காணாமல் போச்சு, பிகாஸ் ஆஃப் திஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தென் ஓவர் ஃபிஷ்ஷிங், அளவுக்கு அதிகமாக நான் வந்து மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறது, due to population pressure causes decline in many marine species. ஸோ மக்களோட தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சரி நிறையா மீன் பிடிக்கலாம், அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் காணாமல் போகுது, சரியா? எக்ஸோட்டிக் ஸ்பீஷஸ் இன்வேஷன், இதுவும் இன்னொரு ரீசன். சாப்டர் 8 பாட்னி எப்போ லைவ், இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த சாப்டர் ஆரம்பிப்போம். 12th எப்பாக்கா லைவ் கிளாஸா? முனியாண்டி, நான் இப்போ எந்த கிளாஸ்க்கு எடுத்துட்ருக்கேன்? ஸோ எக்ஸோட்டிக் ஸ்பீஷஸ் இன்வேஷன்னா வருகை. எக்ஸோட்டிக் அப்படின்னா நம்ம நாட்டு வெரைட்டிஸ் இல்லாமல் மற்ற நாட்டிலேருந்து வர்றது, ஓகே? எக்ஸோட்டிக்னா நான் நேட்டிவ் ஆர் ஏலியன் ஸ்பீஷஸ், நம்ம கண்ட்ரிக்குள்ளே இல்லை நம்மளோட நம்மளோட ஏரியாக்குள்ளே வர்றதுனால காலங்காலமாக இருந்துட்டு இருந்து நம்மளோட நாட்டு வெரைட்டிஸ் காணாமல் போகலாம், சரியா? இதை வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம்? மற்ற வெரைட்டிஸை இன்டென்ஷனலாகவும் கொண்டு வரலாம், இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கொண்டு வரலாம், இல்லை ஆக்சிடென்டலாக கூட கொண்டு வரலாம். பட் அல்டிமேட்லி இது நம்மளோட நாட்டு வெரைட்டிஸை என்ன பண்ணும்? அழிச்சிரும், சரியா? These species often become invasive, displacing the native ones. இந்த ஸ்பீஷஸ் எல்லாம் என்ன ஆகிடுது? நம்ம நாட்டில் வந்து ஆக்கிரமிச்சுக்குது, இதுதான் இப்போ அதிகமாக இருக்குது, நம்மளோட நாட்டு வெரைட்டிஸ் வந்து காணாமே போயிடுச்சு. Consider the second major cause of the species extinction. சரி, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போகலாமா? இட் இஸ் போரிங் மேம், வாட் கேன் ஐ டூ? ஆமாடா, இந்த லெசன் அப்படி தாண்டா இருக்கும், ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஏலியன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளான்ட்டு இல்லை ஒரு அனிமலை வேறு நாட்டிலேருந்து கொண்டு வருது, சரியா? புது வெரைட்டிஸை நம்ம கொண்டு வரது, அதுதான் ஏலியன் ஸ்பீஷஸ். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திலேப்பியா, ஓரியோக்ரோமஸ் மொசாம்பிக்கஸ் அப்படின்ற ஒரு ஃபிஷ்ஷு. இது கேரளாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1952. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து பிடிச்சிட்டு வந்து கேரளாக்குள்ளே விட்டாங்க. அப்போ இது ஒரு ஏலியன் ஸ்பீஷஸ், புரியுதா? நம்ம நாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, வேற எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்து விட்டாங்க. இட் பிகம்ஸ் இன்வேசிவ். நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ் லைக் புன்டியஸ், டியூபியஸ், லாபியோகான்டியஸ் இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டில் இருந்த 2 மீன்களை இதை அழிச்சிருச்சு, வேற எங்கேயோ இருந்து வந்து, சரியா? அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் கிளாரியஸ் கேரிபைனஸ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் வந்து இல்லீகலாக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அக்வா கல்ச்சரில். த்ரெட்டன்ஸ் இன்டைஜீனியஸ் கேட்ஃபிஷ் ஸ்பீஷியஸ். இப்போ நம்ம நாட்டில் இருக்க கேட்ஃபிஷ்ஷை இதை அழிச்சிருச்சு, ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ், சரியா? அடுத்து நைல் பர்ச், தட் இஸ் லேக் விக்டோரியாவிலேருந்து கொண்டு வந்தோம், ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் லேக் விக்டோரியாவிலேருந்து கொண்டு வந்தோம்.
இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன மீனை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணும். இட் இஸ் அ ப்ரிடேட்டரி ஃபிஷ். இதை விட சைஸ் சின்னதாக இருக்க மீனை இதை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். பட் இதனாலே என்ன ஆயிடுச்சு, நம்ம நாட்டில் இருந்து 200 ஸ்பீஷஸ் காணாமல் போயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. சரியா? இப்போ குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்ச் போகலாமா? குளோபல் அப்படின்னா உலக அளவில் கிளைமேட் எப்படியெல்லாம் மாறுது அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்டர் 8 ஜுவாலஜி போட்டிங்களா லைவ்? ஒரு பார்ட் இருக்குடா, ஒரு பார்ட் இருக்கு. டுவெல்த் லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுதா? எவ்ரிடே 6 o'clockலேருந்து உங்களுக்கு லைவ் இருக்கும். தினமும் 2 லைவ் இருக்கும். 6 to 8 ஒரு லைவ் இருக்கும், 8 to 10 ஒரு லைவ், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லையா 6 to 7:30 ஒரு லைவ், 7:30 to 9:30 ஒரு லைவ், இந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியும் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு டெய்லி லைவ் இருக்குது. குளோபல் கிளைமேட் சேஞ்ச் போலாமா? சவுந்தரராஜன் செகண்ட் மிட் டேர்ம் லெசன்ஸ் ஃபுல் மேரத்தான் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கப்புறமா டைம் இருந்தால் கண்டிப்பாக மேரத்தான்ஸ் வச்சுக்கலாம். சரியா? இண்டஸ்ட்ரியலைசேஷன், நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம கிளைமேட் மாறுறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். அதனாலேயே நிறையா கிளைமேட் மாறுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அந்த கிளைமேட்டில் சர்வைவ் பண்ண முடியாத அனிமல்ஸோ பிளான்ஸோ செத்து போயிடும். பர்னிங் ஃபாசல் ஃபியூவல்ஸ், நம்ம வந்து கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு நிறையா ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகலாம்? க்ரீன் ஹவுஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். டீஃபாரஸ்டேஷன் ரெடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படியே கனெக்டடாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸை நான் அதிகமாக கொண்டு வரதுனால கிளைமேட் மாறுது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எனக்கு வந்து ஏர் பொல்யூட்டன்ஸ் வெளியே வரும், அதனால் கிளைமேட் மாறலாம். கிளைமேட் மாறினா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆயிரும், அதுக்கு ஒரு பாதிப்பாக வந்து முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாசல் ஃபியூவல்ஸை நான் பர்ன் பண்ணேன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அட்மாஸ்ஃபியரில். இப்போது நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேறு என்ன பண்ணிட்டேன்? டீஃபாரஸ்டேஷனும் பண்ணிட்டேன். மரம் இருந்தாலாவது பரவாயில்ல, ஏற்கனவே ரிலீஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடை அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி கம்மியாவது பண்ணும். மரத்தையும் நான் விட்டுட்டேன், டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டேன். தென் கிளைமேட் சேஞ்ச் போசஸ் அண்ட் இமினன்ட் டேஞ்சர் டு குளோபல் பயோடைவர்சிட்டி. இமினன்ட் அப்படின்னா ரொம்ப சடனாக, ரொம்ப முக்கியமான அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும்போது கண்டிப்பாக பயோடைவர்சிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து வருது. சரியா? அடுத்து போகலாமா? டீஃபாரஸ்டேஷன் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 12th பயாலஜி லைவ் கிளாஸ் டைமிங் மட்டும் சொல்லுங்கள். மண்டேவும் வென்ஸ்டேவும் 12th பயாலஜி லைவ் இருக்கும். மண்டே 8 to 10, 7:30 to 9:30. அதே மாதிரி வென்ஸ்டே 6 to 8. நோட் பண்ணிக்கோங்கடா. 12th பயாலஜி லைவ் டைமிங்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது எவ்ரி மண்டே அண்ட் வென்ஸ்டே நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும். மண்டே வந்து 7:30 PM to 9:30 PM. வென்ஸ்டே வந்து 6 o'clock to 8. இதுதான் டைமிங். சரியா? இது வந்து பயாலஜி கிளாஸ் டைமிங் மட்டும். பட் உங்களுக்கு டெய்லி 6 o'clockலேருந்து லைவு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 லைவ் இருக்கும். சரியா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டீங்களா?
எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இது வரைக்கும் பார்த்தாச்சா? இப்போ டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால, டீஃபாரஸ்டேஷன்னா மரங்களை வெட்டுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஒன்று, ரைசிங் லேண்ட் அண்ட் ஓஷன் டெம்பரேச்சர். ஸோ நிலத்துலையும் சரி கடல்லையும் சரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்ம மரத்தை வெட்டுறோமா, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம். அப்போது மரத்தை வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மரம் இருந்தால் தானே அந்த கார்பன் டை ஆக்சைடை இது அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ மரமே இல்லைன்னு சொல்கிறப்போ கார்பன் டை ஆக்சைடோட லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஹீட்டை ட்ராப் பண்ணிக்கும். எங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும் அங்கே சூடாக இருக்கும். என்ன ரீசன்னா, ஹீட்டை அது இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இதனாலேயே என்ன ஆயிரும், நிலத்துலையும் சரி கடல்லையும் சரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்சிங் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ். இப்போ மழை வந்து ஒரு இடத்துல அதிகமாக பெய்யுது, ஒரு இடத்துல சுத்தமாக பெய்யறதே இல்லை. இந்த பேட்டர்ன்ஸ்க்கும் இதுதான் காரணமாக இருக்குது. சீ லெவல் ரைசஸ். இப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐஸ் எல்லாம் என்ன ஆகும்? போலார் ரீஜன்ஸில் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்கில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகி எங்கே போய் கலக்கும்? கடலில் போய் கலக்கும். அப்போ கடலில் லெவல் அதிகமாகலாம், கடல் மட்டம் வந்து அதிகமாகலாம். தென் கிளேஷியர் மெல்ட்டிங் வந்து நடக்கலாம். அந்த ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கலாம். வெதர் அன்பிரடிக்டபிளாக, நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இஷ்டத்துக்கும் மாறும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப கோல்டு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். தென் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் அதிகமாகலாம். நீ நல்லா பார்த்துக்கோ, எங்கெல்லாம் வார்ம் கண்டிஷன்ஸ் இருக்கோ அங்கேயும் டிசீசஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகும். எங்கே ரொம்ப கோல்டு கண்டிஷன்ஸ் இருக்கோ அங்கேயும் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் அதிகமாகலாம். ஏன்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, பாக்டீரியா ஒரு வைரஸ் எல்லாத்துக்கும். இப்போது இந்தியாவோட டெம்பரேச்சர் இஸ் வெரி சூட்டபிள், பாக்டீரியா செம்மையாக வளரும். ஓகே, அதனால தான் நம்ம சம்மர் சீசனில் இன்னும் கொஞ்சம் சூடாக அந்த டெம்பரேச்சர் மாறும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு வரும். என்ன தெரியுமா ரீசன்? ஏன்னா சம்மர் சீசனில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயின்ஸ்லாம் வேர்வையெல்லாம் சேர்ந்துருமா, அப்போ இந்த ஏரியா வந்து எனக்கு எப்போவுமே ஈரமாகவே வெட்டாகவே இருக்குது. எங்கெல்லாம் எனக்கு வார்மான டெம்பரேச்சர் இருக்குது, அட் த சேம் டைம் வெட் கண்டிஷன்ஸ் ஈரப்பதத்தோடவே இருக்கோ அங்கே ஃபங்கல் டிசீசஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ சம்மர் சீசனில் எனக்கு ஃபங்கல் டிசீஸ் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு நோய் கூட அது வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அனிமல் மைக்ரேஷன். அனிமல்ஸ் எல்லாம் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போகலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்த ஏரியாவில் கிளைமேட் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவு ஆயிருக்கும். ஸோ அது வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. தென் ஃபாரஸ்ட்டை நம்ம வெட்டிட்டோம், இப்போது ட்ரீஸை கட் பண்ணுறோம், அதனால ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு ஏரியாவே இப்போ காணாமல் போயிடுச்சு. அப்போ அதை நம்பி இருந்த அனிமல்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, யானை ஊருக்குள்ளே வந்துருச்சு, சிங்கம் புலியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு. அதுவாக ஊருக்குள்ளே வந்துச்சு, அதோட வீடை நம்ம இடிச்சிட்டோம். அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம ஊருக்குள்ளே வருது. ஓகே, இப்போ உன்னோட வீடை இடிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? வேறு இடத்துக்கு தானே போக. இந்த சேம் வே தே ஆர் ஆல்சோ பிஹேவிங். சரியா? எனி டவுட்ஸ்? அவ்வளோதான்டா. ஸோ பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிஞ்ச வர பார்ட் 2லேயே இந்த லெசனை முடிக்க பார்ப்போம். ஒருவேளை முடியலன்னா பார்ட் 3 போகலாம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் பார்ட் 2ல், அதாவது நாளானைக்கு we will have class, அப்போவே முடிக்க ட்ரை பண்ணலாம். சரியா? யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ everyone smash the like button-டா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். ஏதாவது இருக்கா இப்போவே கிளாரிஃபை பண்ணணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட். யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? டேய் ஆமாம் இல்லை ஏதாவது சொல்ல, இல்லை கிளாஸ் முடிச்சுக்கலாமா? No doubts. Okay Aditya, thanks for responding. Clear. Game fire. சரி, all clear-ஆ? No doubts. Okay SK Gaming, காமேஷ், ஓகேடா.
சரி, அப்போ லெட்ஸ் எண்ட் திஸ் கிளாஸ். பாய்.